Good morning to everybody. Okay, நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். Okay. Good morning everybody. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். Knowledge centers, friends who are also listening from knowledge centers. வணக்கம். Okay, audible, super. So we will start now. ஓகேங்களா, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, இந்த டிஎன்டியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 16, 17, 18 and 19 இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பெரிய நியூஸஸ் எதுவும் இல்லை, ஓகேங்களா. அதாவது எடிட்டோரியல் நியூஸஸ் எதுவும் பெருசாக இல்லை, ஏன்னா எல்லாமே ரிப்பிட்டேஷன் ஆஃப் த எடிட்டோரியல்ஸ் தான். மறுபடியும் போன வாட்டி நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ, ப்ராப்பர்ட்டி, ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அது எப்படி வந்து புல்டோசர் ஜஸ்டிஸ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து வேறு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சோ அதையெல்லாம் திருப்பி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ வேறு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நியூஸஸ் இதை மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் வில் பி அ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு கிளாஸாக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, பெரிய ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த இதில் தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் நடத்துறதுல தான் நீங்கள் டவுட்ஸ் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜென்ரலாகவே சில டவுட்ஸ் இருக்கும்ல, அதையுமே நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஐ வில் ட்ரை டு சால்வ் இட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த நியூஸஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலிட்டி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட்டுங்க. அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் பிளானிங் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். தே ஹவ் செட் தட் இப்போ பரோல் இல்லைனா ஃபர்லாங் பெயிலுக்கு போகிறாங்கல்ல, பெயிலில் வந்து வெளில போகிறாங்க. பெயில் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். ஓகேங்களா, இப்போ பரோல்லையோ இல்லை ஃபர்லாங்லேயோ இல்லை பெயில்லையோ வெளியே போகிறாங்க, அக்யூஸ்ட், தோஸ் ஹூ ஹவ் பீன் அக்யூஸ்ட். ஓகேங்களா, அக்யூஸ்டாக வெளில போகிறாங்க அப்படின்னா அது பெயில். இப்போ கன்விக்டட் சில பேர் வெளில போவாங்க. கன்விக்டட் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அந்த வெளியே அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கலாம். ஓகேங்களா, அவங்களுக்குலாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லீவ் கொடுப்பாங்க வெளியே போகிறதுக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியில் ஏதாவது ஒரு துக்ககரமான சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் வந்து பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம we can have a எலக்ட்ரானிக் டிவைஸ், எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் டிவைஸ் வந்து நம்ம வச்சுருக்கலாம். மெயினாக யாருக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ட்ரையல்ஸாக நம்ம வந்து பிரிசனர்ஸாக வச்சுருக்கோம்ல, அவங்கள பெயிலில் விடும் பொழுது நம்ம இஃப் தே ஆர் அக்செப்டட், இஃப் தே அக்செப்ட் தட் ஐ வில் வாட் டு சே, ஐ வில் வேர் திஸ் டிவைஸ். இப்போ அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு படத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ், கனடா இதிலலாம் இருக்கும். ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். அதை வந்து காலில் வந்து ஒரு டிவைஸை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சர்டன் ரேடியஸுக்கு மேலே அவங்களால வெளில போக முடியாது. ஓகேங்களா, அப்படி அவங்க வெளில போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் கோயிங் டு எஸ்கேப்னு அர்த்தம். ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அலர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they want to introduce this electronic tracking devices in Indian system also. ஏன் சார் இதை இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த மெனஸ் ஆர் ப்ராப்ளம் ஆஃப் அண்டர் ட்ரையல்ஸ். சார் அப்படின்னா என்ன சார்? சார் அண்டர் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம இப்போ புரிதலுக்காக இந்த கண்டினியூட்டிக்காக சொல்லுவோம். இப்போ ஒரு குற்றம் பண்ணிடுறீங்க, இல்லை ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா தேர் வில் பி அ அக்யூஸ்ட். ஓகேங்களா, அந்த ஒரு குற்றத்துக்கு சந்தேகத்துக்குரிய நபர் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, A1, A2, A3ன்னு அந்த லிஸ்ட் போகும். இப்போ அவங்க இஃப் தே ஆர் சரண்டர்டு ஆர் தே ஹவ் பீன் அரஸ்டட் பை த போலீஸ், அவங்க வந்து போலீஸ் காவலில் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, 24 மணி நேரம் தான் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 24 மணி நேரத்துக்குள்ளே தே ஷுட் பி சப்மிட்டட் டு த ஜட்ஜ். ஒரு ஜட்ஜு கிட்ட போயிட்டு அவங்க காவல் நீட்டிப்பு வாங்கி பர்மிஷன் வாங்கணும். அதான் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் 15 days. அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்டாக வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஐபிசியை அமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த அமெண்ட் பண்ணதில் பொறுத்த வரைக்கும் 90 days-ஆக அந்த காவலை நீங்கள் நீட்டிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகேங்களா, அது மாதிரி அவங்க மாற்றிருக்காங்க.
15 days தான். ஆனால் அந்த 90 daysக்குள்ளே நீங்கள் எப்படி வேணாலும் அந்த 15 days பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் போலீஸ் கஸ்டடி. இந்த போலீஸ் கஸ்டடியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்யூஸ்ட்டை விசாரிப்பாங்க. விசாரணை பண்ணுறது இதில் மட்டும்தான் விசாரிக்கணும். நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அக்யூஸ்ட்டை ஒன்றுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, விசாரிச்சுட்டு அந்த விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இதை விசாரிப்பாங்க. விசாரித்ததுக்கப்புறமா திருப்பி நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோர்ட் அந்த கேஸ் கோர்ட்டில் ட்ரையல் இருக்கும். அப்போ இவங்களை என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சப் ஜெயிலில் போடுவாங்க. இவங்கெல்லாம் தான் இந்த ஜெயிலையோ இல்லை சப் ஜெயிலையோ போடுவாங்க. இதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்யூஸ்டு பர்சன்ஸ் who are undergoing trials are called as under trials. இவங்க இன்னும் கன்விக்டே ஆகலை, பட் இருந்தாலுமே இப்போ இவங்க ஜெயிலில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஈஸியாக என்ன கிடைக்கும், பெயில் கிடைக்கும். ஓகேங்களா, பிகாஸ் பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அ எக்ஸப்ஷன் அப்படின்னு யார் சொல்கிறது, ஒரு ஃபேமஸான ஜட்ஜ் கிருஷ்ண ஐயர் சொல்கிறார். ஓகேங்களா, ஏன்னா ஒருத்தரை நீங்கள் ஒரு சிறையில் அடைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் ஸ்நாச்சிங் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் டு மூவ், டு ரிசைட் வித் இஸ் ஃபேமிலி, டு ஸ்பீக் டு அதர்ஸ். ஓகேங்களா, மூமெண்ட், ரைட் டு மூமெண்ட்லேருந்து அசோசியேஷன்லேருந்து ஸ்பீச்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பறிக்கிறீங்க. ஒருத்தரை ஜெயிலில் போடுறீங்க அப்படின்னா யூ ஆர் புட்டிங் ஹிம் இன் டு அ கன்ஃபைன்ட் என்விரான்மெண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் பறிப்போகுது. அப்படி பறிப்போகக்கூடாது. பிகாஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா until proven guilty beyond doubt, until proven guilty everyone is assumed as innocent. எல்லாரையுமே நிரபராதிகளாக தான் இந்த சட்டம் பார்க்கும். அக்யூஸ்டு பர்சனாகவே இருந்தாலும் அவர் நிரபராதி தான். அவங்க கோர்ட்டில் கோர்ட் ஜட்ஜ் அவர் கன்விக்ட்டுன்னு சொல்கிற வரைக்கும். அப்போ அவங்களுக்கு பெயில் கிடைக்கும். சில பேருக்கு பெயில் எடுக்க முடியாது, சில பேருக்கு பணம் இருக்காது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அண்டர் ட்ரையல்ஸாகவே கண்டினியூ பண்ணுவாங்க. எதில், ஜெயிலே இருப்பாங்க. அவங்களுடைய தண்டனை, அவங்க கன்விக்ட் ஆகிருந்தாலே அவங்களுக்கு தண்டனை 1 வருஷமோ 6 மாதமோ 2 வருஷத்துலேயோ முடிஞ்சிருக்கும். பட் அவங்க அண்டர் ட்ரையல்ஸாகவே எவ்வளோ வருஷம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம்னு இருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயில் கொடுக்கலாம். பெயில் கொடுக்கறத அண்டர் த கண்டிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் டிவைசஸில் ஈஸியாக நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நவ் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு பிரசிடென்ஸ் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, அலகாபாத் ஹைகோர்ட்டும் சரி சில பிரசிடென்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னா இதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, உங்களோட கூகுள் டிவைசஸை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ எங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்புறமா அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பிரசிடென்ட் இருக்குது. பட் இதே சுப்ரீம் கோர்ட் இன் 2024 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெயிலுக்கு இந்த மாதிரி பெயில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸோட ஒருத்தரை வெளியே அனுப்பக்கூடாது அப்படிங்கிற அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குது. 2 சைட்லேயும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, த ஆப்ஜெக்ட் ஆஃப் த பெயில் கண்டிஷன் cannot be kept on a constant vigil. ஓகேங்களா, பெயில் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணலாம், இந்த ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹோம் மினிஸ்ட்ரி எல்லா ஜெயிலுக்கும் அனுப்பியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான நியூஸஸ் நீங்கள் ராவாக படிக்கும்போது என்ன ஆகும்னா யூ வில் ரீட் திஸ் ஐட்டம். ஹோம் மினிஸ்ட்ரி ஃபார்வர்டட் த மாடல் பிரிசன்ஸ் அண்ட் Correctional Services Act 2024 to all the states and union territory. ஓகேங்களா, அந்த மாடல் பிரிசனில் இந்த ஒரு அட்வைஸையும் போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்போ இப்போ எக்ஸாமில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஜெயில்ஸ் ஆர் they can recommend for the improvement of the jails in the states and union territoriesனா ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் யோசிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்மளுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னதான் டிஎன்டி இருந்தாலுமே, என்னதான் ஏதாவது ஒரு நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலுமே யூ ஹாவ் டு ட்ரை டு ரீட் ஆன் யுவர் ஓன் நியூஸ் பேப்பர்ஸை. படிக்கும்போது அந்த ரா மெமரி உங்களுக்கு ஏறும். ஓகே, ட்ரை டு ரீட் இட். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ட்ராக்கிங் டிவைசஸ். ட்ராக்கிங் டிவைசஸ் அது இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் க்ரௌட் ஆஃப் த பிரிசன் இதை நம்மளால் தடுக்க முடியும். ஓவர் க்ரௌடிங் ஆஃப் த பிரிசனை நம்மளால் தடுக்க முடியும். ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டியே எவ்வளோ தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,36,000 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக கிட்டத்தட்ட 5 lakhsக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட 131%
நமக்கு அந்த நம்பர் முக்கியம் கிடையாது, அந்த பெர்சன்டேஜ் வச்சு சொல்லுங்கள். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா 131% ஆஃப் த ப்ரிசன் கெப்பாசிட்டியில் இப்போ நம்ம எல்லா ப்ரிசன்ஸும் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்தியாவில். இது கன்விக்ட் ஆனவங்க மட்டுமே. இது இல்லாமல் ஒரு 4 லட்சம் பேர் அண்டர் ட்ரையல்ஸ் இருக்காங்களாம். அப்போ எவ்வளோ ஓவர் க்ரௌடட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரிசன்ஸ் ஓவர் க்ரௌடட் மட்டும் கிடையாது, செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வேர் த இன்மேட்ஸ் ஆர் அண்டர்கோயிங் இன் த ப்ரிசன். ஓகேங்களா, ஒரு அக்யூஸ்டு பர்சன் தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த பந்தத்தை விட்டுட்டு ஒரு தனியாக ஒரு சிறையில் இருக்கிறதுங்கிறது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராமா. அப்போ அவருக்கு என்ன கொடுக்கணும், நம்ம பெயில் கொடுக்கணும், இல்லைனா வந்து அப்பப்போ ஃபர்லாங்கோ இல்லை பரோலோ கொடுக்கணும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களால நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, ஸோ நமக்கு இப்போ அடுத்து என்ன தெரியணும்னு பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் வாட் இஸ் மென் பை திஸ் ஃபர்லாங் அண்ட் வாட் இஸ் மென் பை த பரோல் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா, ஃபர்லாங் பரோல்னு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுறோம், பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஓகேங்களா, ஃபர்லாங் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட். ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ரைட்டாக வந்து யூ கேன் டேக் த ஃபர்லாங். ஓகேங்களா, 21 days நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம் ஃபர்லாங். ஓகே, 21 days. அதை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன்டு ப்ரிசன் ஆஃபீஸர் தான் கொடுப்பாரு, அந்த பர்மிஷன் கொடுப்பாரு. அவர் டினையும் பண்ணலாம், ஏன்னா உங்களோட நடவடிக்கையை பொறுத்து டினை பண்ணலாம். இல்லைனா சொசைட்டிக்கு உங்களோட வெளியே போகிறது பாதிக்கும்னா டினை பண்ணலாம். அப்படி அவர் நினைக்கிறாரு அப்படின்னா அந்த ஃபர்லாங்கை டினை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பரோல் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட். இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட். பரோல் இல்லை வரீங்க அப்படின்னா இட் இஸ் அ டிஸ்கிரிஷனரி, அவுட் அண்ட் அவுட் டிஸ்கிரிஷனரி பவர். இங்கே 21 days ஃபர்லாங். பரோல் அப்படிங்கிறது 91 days வரைக்கும் நீங்கள் வெளில இருக்கலாம். நீங்கள் பரோலில் இருக்கும்போதே ஃபர்லாங்கும் கேட்கலாம். பரோலில் இருக்கீங்க, ஃபர்லாங்குக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்லாம் கிடையாது. யூ ஆர் ஆல்சோ பேரலலி எலிஜிபிள் ஃபார் ஃபர்லாங் ஆல்சோ. பரோலில் ஒரு 91 days இருந்துட்டு ஃபர்லாங் ஒரு இதுவாகி இன்னொரு 21 days இருந்துட்டு வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ ஜஸ்டிட்டியா. ஓகேங்களா, ஜஸ்டிட்டியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இப்போ சுதந்திர இந்த ஜஸ்டிஸுக்கு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி தேவதை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நீதி தேவதை சிலையை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கொலோனியல் கான்ஸ்ட்ரக்ட். அப்போ நீதி தேவதை எப்படி இருந்தாங்க அப்படின்னா மாடர்ன் அட்டையரில், அதுக்கப்புறமா வந்து பிளைண்ட் ஃபோல்டு பண்ணி, அதுக்கப்புறம் ஒன் சைடு வந்து தராசு, ஒன் சைடு ஸ்வாட் இருக்கும். ஓகேங்களா, இதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் எம்பையர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ரோமன் எம்பையரில் அந்த நீதி தேவதைக்கான அந்த சிலை, அவங்க பேர் வந்து ஜஸ்டிட்டியா, அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல வந்து பைண்ட் ஃபோல்டு பண்ணல. அப்புறமா வந்து 15th century என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெனேசான்ஸ் பீரியடில் இட் இஸ் சம்வாட் ஸ்டார்டட் அஸ் அ ஃபன்னி திங். அதாவது வந்து சட்டையர் மாதிரி, பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதி தேவதைக்கு வந்து கண்ணில் வந்து பிளைண்டு இது போட்டு விட்றாங்க. ஓகேங்களா, அவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, ஏன்னா வந்து நீதி கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இதை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபர்மேஷன் ஸ்டேஜ் இந்த 16th 17th century அதுவே வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ணோட்டமாக மாறுது. எப்படின்னா த ஜஸ்டிஸ் ஷுட் பி ஈக்குவல். யார் ஏழை பணக்காரன், அதுக்கப்புறமா வந்து இருக்கிறவன் இல்லாதவன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பார்க்கறதுக்கு நீதி வந்து நீதியோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் கனோட்டேஷனுக்கு அப்புறம் வருது. அதே விஷயத்த இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம்லையும் நம்ம வந்து இந்த நீதி தேவதை சிலையை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரி கொடுத்துருக்கோம் நீதி தேவதைக்கு வந்து. வி ஹாவ் அந்த பிளைண்ட் ஃபோல்டை எடுத்தாச்சு. ஜஸ்டிஸ் D.Y. சந்திரசூடின் இதுபடி கூற்றுப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா இஸ் நாட் பிளைண்ட், இட் சீஸ் எவ்ரிபடி ஈக்குவலி. இட் ஷுட் see everybody equally. It should not be blind. ஓகேங்களா, அதனால் நம்ம அந்த கண்ணில் இருக்கிற அந்த இதுவை எடுத்தாச்சு, பிளைண்ட் ஃபோல்டை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடில் தராசு, இன்னொரு சைடில் கத்திக்கு பதில் நம்ம கான்ஸ்டிடியூஷனை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போது இப்படி தான் இருக்கணுமா? இது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இல்லைனா நீங்கள் இப்படி பார்க்கலாம், இதை வந்து எஸ்ஏக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எஸ்ஏக்கு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா இது நிறைய இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்கங்க இதுக்கு. என்னென்னா இப்போ நீதி தேவதை இருக்குது, எதுக்காக
அதை புடவையில் போடுறீங்க. அப்போ அது வந்து இட் இஸ் லுக்கிங் லைக் அ இந்து காடஸ். அப்போ ஒரு சாராருக்கு நீதி வழங்குற மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி ஆயிடும்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் டீகாலனைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற விஷயத்தை திருப்பி மாற்றிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அது புது புது இன்டர்பிரிட்டேஷனையும் புது புது பிரச்சனைகளையும் திருப்பி கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் பழமைக்கு போகிறீங்க, டீகாலனைஸ்லேருந்து வெளில வரேன் அப்படின்ட்டு யூ ஆர் கோயிங் டு ஓல்டு ஸ்டேஜ். பட் இப்போ இந்த ஆர்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ரிசம்பிள் த நியூ எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் என்னது? ஃபெமினிஸ்டிக், அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, செக்யூலர், இந்த மாதிரியான ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும். அதுவும் நேஷ்னலாக வந்து ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடம், நீதிமன்றம் மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரியான ஒரு பொதுவான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிலையை வைக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த மாதிரியான க்ரைட்டீரியாவை முதல்ல சிந்திச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் ஃபோல்டு கிடையாது, சாரி போட்டிருக்காங்க, லெஃப்ட்டில் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, ரைட்டில் இது இருக்குது. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்குது, தராசு இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸில் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேரளா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சஸ்பெண்டட். ஸோ கேரளா ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு 2 பேர் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பிரசாந்த். அவர் வந்து இஸ் கிவன் அ டெரோகரேட்டரி வேர்ட் வேற ஒரு சக ஐஏஎஸ் அதிகாரி, அடிஷ்னல் செக்ரட்டரி அவர். ஓகேங்களா? ஜெயதிலக் அப்படிங்கிற ஒரு மேலே வந்து டெரோகரேட்டரி கமெண்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டார். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தரையும் அதே மாதிரியே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் கே கோபாலகிருஷ்ணன். அவர் எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து மத ரீதியாக வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அதை வந்து பிளக்கிறாரு அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட் அந்த இன்ட்ரிகசிஸ் கூட நம்ம போத்தாகல. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸில் இது யூஸ் ஆகும். எத்திக்ஸில் ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1968, ஆல் இண்டியா சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1968 படி என்னென்ன சொல்கிறாங்க? இட் கவர்ன்ஸ் த ரூல்ஸ் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய அந்த ரூல்ஸ் ஆஃப் கான்டாக்ட். ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது இன்னொன்று ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அண்ட் ஐஎஃப்எஸ். தட்ஸ் ஆல். ஐஎஃப்எஸ்ங்கிறது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். மற்ற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இட் இஸ் நாட் ஆல் இண்டியா சர்வீசஸ். இதுக்கு மட்டும்தான் ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்ற பேர். இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 விஷயங்களுக்கு மட்டும்தான் கேட்கப்படும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை வேறு படிக்கிறோம், நமக்கே தெரியலனா பிரச்சனை. ஓகே, அப்புறம் ஆல் இண்டியா சர்வீசஸ் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஷியல்ஸ் ஷுட் மெயின்டைன் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, இம்பார்ஷியாலிட்டி. இந்த மாதிரியான அட்டையர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஷுட் ஹேவ். ஓகேங்களா? டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே இருக்கணும். அப்போ இந்த வார்த்தைங்களெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வாட் இஸ் மீன் பை இன்டெகிரிட்டி? யூ ஹேவ் டு நோ. இன்டெகிரிட்டினா என்ன அப்படிங்கிறத ஒரு லைனில் எழுதணும். நினைக்கிறத சொல்கிறத செய்யறது தான் இன்டெகிரிட்டி. தட்ஸ் ஆல். ஓகே, அக்கௌண்டபிலிட்டினா என்ன, டிரான்ஸ்பரன்சினா என்ன, பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டி, பொலிட்டிக்கல் அப்படிங்கிற இந்த வார்த்தை உங்களோட சிலபஸ்லேயே இருக்குது, எத்திக்ஸில் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு லைனில் மீனிங், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தைக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், கண்டெம்பரரி எக்ஸாம்பிள். எத்திக்ஸ் இன்டெகிரிட்டிக்கு கண்டெம்பரரியான எக்ஸாம்பிள் என்ன? ஓகேங்களா? அசோக் கேம்கா சொல்லுவாங்க, சகாயம் ஐஏஎஸ் அவர்களை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தேவை. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லால் பகதூர் சாஸ்திரி, அவர் வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரயில்வே ஆக்சிடெண்ட் ஆனதுனால அதை வந்து தார்மீக பொறுப்பேற்று அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பதவியை விலகிறாரு. ரயில்வே மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த பதவியை விலகிறாரு. ஸோ இதுதான் வந்து இன்டெகிரிட்டிக்கான ஒரு அடையாளம். ஓகேங்களா? இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை யூ ஹேவ் டு கலெக்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ், இன்னும் ஏன்ஷியன்ட் மிடிவல் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் போகலாம்.
ஓகேங்களா? எல்லாத்தையும் அந்த வார்த்தைக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் வச்சுக்கோங்க. இன்டெகிரிட்டியா ஒரு 4-5 எக்ஸாம்பிள், ஆனஸ்டியா ஒரு 4-5 எக்ஸாம்பிள். அதே மாதிரி அந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 5-6 சினானிம்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். இன்டெகிரிட்டி மாதிரியே பொருள் தரக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எத்திக்ஸில் நீங்கள் எழுதும்போது என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி இந்த இன்டெகிரிட்டினே போட்டு எழுதுகிற மாதிரி வரும். இதை நீங்கள் மெயின்ஸ் எழுதின பசங்க இதை நல்லா உணர்வீங்க, இல்லை ஆன்சர் ரைட்டிங் இப்போ எழுதிட்டு இருக்க பசங்க நல்லா உணர்வீங்க இந்த ப்ராப்ளமை. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ரீப்ளேஸ் த வேர்ட் இன்டெகிரிட்டி வித் அனதர் வேர்ட், பட் ஈக்குவல் மீனிங் தரக்கூடிய அதர் வேர்டில் நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி கேன் பி சம்வாட் ரீப்ளேஸ்ட் வித் இன்டெகிரிட்டி, சம்வாட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க, சினானியம்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அப்ஹோல்ட் த சுப்ரிமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். இது ஆல் இண்டியா சர்வீசஸோடைய ரூல். கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை வந்து சுப்ரிமசியாக வந்து நம்ம அப்ஹோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டு பார்ட்டிசிபேட் ஆர் கான்ட்ரிபியூட் இன் த பப்ளிக் மீடியா இன் அ போனஃபைடு டிஸ்சார்ஜ் ஆஃப் தேர் டியூட்டிஸ். பார்ட்டிசிபேட் அண்ட் கான்ட்ரிபியூட் இன் த பப்ளிக் மீடியா. ஓகேங்களா? நம்மளுடைய டியூட்டியை மட்டும்தான் நம்ம பப்ளிக் மீடியாவில் டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷால் நாட் இன் எனி கம்யூனிகேஷன் ஓவர் எனி பப்ளிக் மீடியா அட்வர்ஸ்லி கிரிட்டிசைசிங் த பாலிசிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இப்போ பப்ளிக் மீடியாவில் போயிட்டு கவர்மெண்ட்டை நீங்கள் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸில் இருக்கிறவர் பப்ளிக்கோட அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த ஒரு பாலிசிஸை யூ ஷுட் நாட் கிரிட்டிசைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஷால் நாட் ஹாவ் recourse to any court or press for the vindication of official acts that has been subject matter of criticism without the previous sanction of the government. ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட்டோடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு எந்த ஒரு பாலிசிஸையும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. ப்ரீவியஸ் சாங்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிகமிங் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் அ சர்வீஸ். அதாவது எந்த ஒரு காரியத்தையுமே ஆஃபீஸர்ஸோடைய தகுதிக்கு கீழே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? பட் இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் இஷ்யூ சில ரூல்ஸ்லாம் இன்னும் வந்து போடாமையே இருக்கும். இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியான்றது அந்த காலத்தில் இல்லை, பட் இந்த காலத்தில் இருக்குது. அப்போ ஆஃபீஸர் சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கணுங்கிற அந்த ரூல்ஸை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம இன்னும் போடாமையே வச்சுருக்கோம். அன்பிகமிங் ஆஃப் த ஆஃபீஸர்லேயே இந்த சோஷியல் மீடியாவும் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இன்னும் அதை அப்படியே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த அந்த இப்போ ஏதாவது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இல்லைனா வந்து இவர் அன்பிகமிங் ஆஃப் அன் ஆஃபீஸராக இந்த ஒரு ஆக்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ணுறது யார்? இட் இஸ் த சீனியர் ஆஃபீஸர்ஸ். அப்போ சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஜூனியர் ஆஃபீஸர்ஸை அப்யூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லைனா வந்து பழைய பகைகளை வச்சு அவங்க வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறதுக்கோ, இல்லைனா வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணி அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அப்போ அந்த ஸ்கோப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்யூஸ் நடக்க விடாமல் தே ஷுட் பி ப்ரொடெக்டட். த ஜூனியர் ஆஃபீஸர் ஷுட் பி ப்ரொடெக்டட். அப்போ என்னென்னலாம் சார் பண்ணலாம், வாட் அண்ட் ஆல் த திங்ஸ் வி கேன் டூ அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியாவை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அந்த ரூலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்புறமா வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, வாட் அண்ட் ஆல் த ஆக்ட்ஸ் விச் இஸ் அன்பிகமிங் ஆஃப் அன் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆக்டை வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி த லிஸ்ட் கேன் பி எக்ஸாஸ்டிவ், அந்த லிஸ்ட் கேன் பி ஆடட் ஆல்சோ. ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. பட் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் அன்பிகமிங் ஆஃப் அன் ஆஃபீஸர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் நாட் பின் டிஃபைன்டு. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எதுலேருந்து யூஸ் பண்ணுறாங்க, எதில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க, கேசவனந்த பாரதி கேஸ்லேருந்து கொண்டு வராங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு டிஃபைனும் பண்ணல, அது என்னென்னன்றதை நம்ம சொல்லவும் இல்லை. அதை கேஸ் பை கேஸ் பேசிஸில் முடிவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்குலரிசமா, பேசிக் ஸ்ட்ரக்சருங்க அது. டெமோக்ரஸியா, பேசிக் ஸ்ட்ரக்சருங்க அது. அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர அது அந்த லிஸ்ட்டு அதோட எண்டு ஆக போகிறதும் இல்லை, அது நான் என்னன்றதை நம்ம சொல்லவும் இல்லை. அட்லீஸ்ட் அப்படியாவது வாட் இஸ் த அன்பிகமிங் ஆஃப் அந்த ஆக்ட் விச் ஆர் அன்பிகமிங் ஆஃப் தன் ஆஃபீஸர், அதையாவது சொல்லுங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இஸ் அ பவர்ஃபுல் மீடியம்.
ஓகேங்களா. அதை பப்ளிசிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்மனா ஆஃபீஸர்ஸ் ஷுட் நாட் யூஸ் இட். ஓகேங்களா. ஸோ அதை யங் ஆஃபீஸர்ஸ் சர்வீஸில் வரக்கூடிய யங் ஆஃபீஸர் ஷுட் ரிமெம்பர் இட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம அந்த விஷயமா சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட். ஓகே, பாலிட்டி இப்போ முடிச்சாச்சு. இப்போ வேறு ஏதாவது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் வணக்கம், வேலூர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். சூப்பர் சார். எத்திக்ஸ் பேப்பர் நீங்கள் சொன்ன மாதிரி எத்திக்ஸ் டெர்மினாலஜிஸ், வேர்ட்ஸ், நார்மேட்டிவ் எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட், திருக்குறள் எல்லாம் நோட்ஸ் எடுத்தாச்சு சார். அடுத்து என்ன சார் பண்ணணும்? நார்மேட்டிவ் எத்திக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து சில இதெல்லாம் இருக்குங்க. இப்போ ஆப்டிடியூடு இருக்குது. ஓகேங்களா. ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் பிஹேவியரல் எத்திக்ஸ், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட், பிஹேவியர், கான்டக்ட். ஸோ இது எப்படி ஒவ்வொரு இதுலேயும் மாறுது. அப்புறம் இந்தியன் திங்கர்ஸ் பற்றி படிங்க. புத்தர் வந்து எத்திக்ஸில் என்ன சொல்லியிருக்காரு? புத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். கம்பேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருப்பார். அதை ரெண்டுத்தையும் எடுங்க. அதுக்கப்புறம் ஜெயினிசமில் என்ன சொல்கிறாங்க? நான் வயலன்ஸ், அஹிம்சா. ஸோ இந்த மாதிரி இந்தியன் திங்கர்ஸ் புத்தர்லேருந்து விவேகானந்தர் வரைக்கும் என்னென்ன எப்படிலாம் சொல்லியிருக்காங்கங்கிறத நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா. அது நமக்கு யூஸ் ஆகும். கோட்ஸ் ஆகும், வேறு மாதிரியா விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் 4th ARC ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. 2nd ARC ரிப்போர்ட்டில் 4th ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து எத்திக்ஸ் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட். அது கரப்ஷன் பற்றி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிக்கலனாலும் ரெக்கமெண்டேஷன் சும்மா படிங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்தியன் திங்கர்ஸா. அதுக்கப்புறமா வந்து வெஸ்டர்ன் திங்கர்ஸ் சில பேர் இருப்பாங்க. காண்ட் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து ஜேம்ஸ் மில் என்ன சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பெயில் பற்றி இருக்குது, பரோல் பற்றி இல்லை. ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் கள்ளக்குறிச்சி முனிசிபாலிட்டி. குட் மார்னிங். ஃபர்லாங்னா என்னன்னு மறுபடியும் சொல்லணும். ஓகே ஓகே. ஃபர்லாங் அப்படிங்கிறது, ஃபர்லாங் பரோல்னு ரெண்டு இருக்குங்க. ஃபர்லாங் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட். நீங்கள் மேட்ரு ஆஃப் ரைட்டாக வந்து, அதாவது நீங்கன்னா இப்போ ஒரு கன்விக்டட் ஒரு அக்யூஸ்டு பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ட்ரையலில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு பர்சன் அதை ஒரு மேட்ரு ஆஃப் ரைட்டாக வந்து அவர் வந்து கேட்கலாம், ஜெயிலில் கேட்கலாம். ஜெயில் அதிகாரியே அதை கொடுக்கலாம், ஃபர்லாங் கொடுக்கலாம். 21 நாள் வந்து அவர் ஜெயிலேருந்து வெளில போயிட்டு அவர் மறுபடியும் வந்து ஜெயிலுக்குள்ளே வரலாம். 21 நாள் வந்து அவருடைய குடும்பத்தில் அவர் வந்து இருக்கலாம், குடும்பத்து கூட அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பரோல் அப்படிங்கிறது 91 days பட் இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட். இது வந்து கம்ப்ளீட் டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஆஃபீஸர். ஓகேங்களா. அந்த ஜெயில் அதிகாரி, ஜெயிலர் இருக்கார்ல, அவருடைய அதிகாரத்துக்கு வரம்புக்கு உட்பட்ட விஷயம் அது. ஓகே. இது எப்போ வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சஞ்சய் தத் வந்து வெளில போயிட்டு உள்ளே வருவார். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃபர்லாங் பரோல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஓகே. ஸோ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் நம்ம அடிக்கடி நம்ம இதையே பார்த்துட்டு தான் இருப்போம் மறுபடியும், பட் இதை பார்க்க தான் செய்யணும். ஓகேங்களா. நெட் ஜீரோ அவைலபிலிட்டி. இப்போ நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a industrial revolution starting from the 17th century. 17th centuryல ஒரு ஆவரேஜ், ஒரு ஆவரேஜ் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர், ஒரு குளோபுடைய டெம்பரேச்சர் இல்லை எர்த்தோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 27 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது எப்போ அப்படின்னா 1880. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு 27ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆஃப்டர் ஒரு 400 years இல்லை 350 years, இப்போ 2024 இருக்குமா, இப்போ எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 degree Celsius ஏறிடுச்சு. அப்போ எவ்வளோ வந்துருச்சு? 28.1 வந்துருச்சு, டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு.
ஓகேங்களா? இப்போ எவ்வளவு ஏறலாம் அப்படின்னா இன்னும் எவ்வளோ ஏறலாம் அப்படின்னா இன்னும் 0.5 0.4 to 0.9 ஏறலாம். அவ்வளோதான். 0.4லேருந்து 0.9 வரைக்கும் ஏறலாம். அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ்லேருந்து 1.5லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏறலாம். ஓகேங்களா? அப்படி ஏறினா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்படி அதுக்குள்ளே கண்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பூமி வந்து இந்த டிப்பிங் பாயிண்ட் அடையாமல் நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடியும். ஓகேங்களா? டிப்பிங் பாயிண்ட் அடைஞ்சிருச்சு. டிப்பிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு பனி இருக்குது அப்படின்னா ஒரு பனிமலை இருக்குது அப்படின்னா இந்த பனிமலை குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பனி அப்படியே ரெசீட் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டம் இருக்குங்க, இவ்வளோதான். இதுதான் வந்து என்னன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த மார்க் வரைக்கும் குறையும். இப்போ நீங்கள் 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே போகுது அப்படின்னா என்ன ஆகும்? 2 டிகிரி செல்சியஸ் ஆகிடுச்சு, 3 டிகிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் நெட் கார்பன் நியூட்ரலிட்டியில் நெட் ஜீரோ, அதாவது கார்பனுடைய எமிஷனை நீங்கள் செக்வஸ்டர் பண்ணாலுமே இந்த பனிமலை உருகிறத உங்களால் காப்பாற்றவே முடியாது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரியிலேருந்து 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நம்ம குறைச்சி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கான குளோபல் கார்பன் ஸ்டாக் குளோபல் ஸ்டாக் ஃபார் த கார்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 to 500 கிகாடன்ஸ். இவ்வளோ தான் நீங்கள் வந்து எமிட் பண்ணணும். நம்மளோட பட்ஜெட்டே இவ்வளோ தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நம்ம எவ்வளோ எமிட் பண்ணிகிட்டு இருக்கோம் குளோபலி, ஹவு மச் வி ஆர் எமிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பர் இயர் வி ஆர் எமிட்டிங் நியர்லி 40 கிகாடன்ஸ் ஆஃப் கார்பன். அப்போ இந்த பட்ஜெட்டை நம்ம எதுக்குள்ளே தீர்த்துருவோம் அப்படின்னா இன்னும் அடுத்த 10 வருஷத்தில் வி வில் ஃபினிஷ் திஸ் பட்ஜெட். அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எமிட் பண்ணும்போதும் இந்த 2 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் வந்து போக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போது இப்போ இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற அந்த விஷயம் அதனால தான் இம்பார்ட்டண்ட் ஆகுது. அப்போ நம்மளோட அந்த செக்வஸ்டரிங் கெப்பாசிட்டியை நம்ம ஏற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலை. டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும் ஏற்றினா பத்தாது, டெவலப்பிங் கண்ட்ரிஸும் ஏற்றணும். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா climate change nor climate action. climate change nor climate action இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட் இல்லை ஈக்குவட்டபிளும் இல்லை. ஈக்குவட்டபிள் ஆகணும், பட் இது ஈக்குவட்டபிளும் இல்லை ஜஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. சார் அப்படின்னா என்ன சார்? இப்போ கிளைமேட் சேஞ்சை எடுத்துக்கோங்க. யார் வந்து CO2-வை அதிகமாக ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். எப்பத்துலேருந்து அவங்க பண்ணுறாங்க? கிட்டத்தட்ட 400 வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அவங்க என்ன ஆகுறாங்க? இந்த கார்பன் எமிஷன் பண்ணுறதுனால இவங்க இண்டஸ்ட்ரியலைஸ் ஆனாங்க. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு their GDP, இன்க்ரீஸ்டு their per capita, எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இதோடைய ரிசல்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ட் இஸ் பீயிங் ஃபெல்ட் இன் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஐலாண்ட் நேஷன்ஸ். இவங்க தான் இப்போ சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால்? கிளைமேட் ஈவெண்ட்ஸ்னால, லைக் ஃப்ளட்டு, ட்ராட்டு, இதனால். அப்போ கிளைமேட் சேஞ்ச் இஸ் நாட் ஜஸ்ட் யாரோ ஒருத்தவன் பண்ணதுக்கு யாரோ ஒருத்தவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் கிளைமேட் ஆக்ஷனுக்கு எடுத்துக்கோங்க. கிளைமேட் ஆக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் 2 things. First one is mitigation. Next one is adaptation. இதை பணம் இருக்கிறதுனால, GDP இருக்கிறதுனால டெவலப்டு கண்ட்ரிஸ்
they can mitigate and adapt easily. மிட்டிகேட்டும் பண்ண முடியும், அவங்களால டெவலப்பும் பண்ண முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட மணியும் இருக்குது, அதே மாதிரி மாடர்ன் டெக்னாலஜியும் இருக்குது. இந்த ரெண்டுமே இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ தே கேன் ஈஸிலி அடாப்ட் இட். பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் ஸ்மால் ஐலாண்ட் நேஷன்ஸ், இவங்கக்கிட்ட என்ன இல்லை, மணியும் இல்லை, டெவலப்பிங் அந்த டெக்னாலஜியும் இல்லை. அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are asking them fund, we are asking them technology. அதை இப்போ எதில் கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய COP29 கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம், பட் இதில் ரொம்ப தெளிவாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி திஸ் COP29 இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஸ் COP. ஃபினான்ஸ் COP. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த வார்த்தைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இதுதான். கிளைமேட் சேஞ்ச் நார் கிளைமேட் ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட். இதை வந்து ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம் உங்களுக்கு, இல்லை ஒரு எஸ்ஸேவாக கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, இந்தியன் சினாரியோவை எடுத்துக்கோங்க. இந்தியன் சினாரியோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, we want to attain our net neutrality. நெட் நியூட்ரலிட்டின்னு வருது. net zero by 2070. net zero by 2070. சார் அப்போ net ஜீரோன்றீங்களா அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்தியா வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, according to a report, it is nearly 3.2 gigatons per year. Okay? So, இப்போ இந்த 3.2 gigatons per year எமிட் பண்ணுறோம்ல, இது எல்லாத்தையுமே we have to sequester. அதாவது வந்து அது அட்மாஸ்பியரில் போய் கலக்காமல் we have to capture it and sequester it. அதாவது வந்து அடைச்சி வச்சிடணும். எதுலனா அடைச்சி வச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஜீரோ. இந்த நெட் ஜீரோ எபிலிட்டியை நம்ம எப்போ அடைவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம், 2070 அடைவோம்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே? அப்போ இதை அடையணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிட்டிகேஷன் அப்புறம் அடாப்டேஷன் அந்த விஷயங்கள் தேவை. ஓகேங்களா? அடாப்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் பண்ணுறது. இப்போ ஃப்ளட் வருது, இல்லை ட்ராட் வருது அப்படின்னாலுமே, அந்த ட்ராட் வந்தாலுமே நம்ம அதை தாங்கக்கூடிய அந்த சக்தி நமக்கு இருக்கணும். ஃப்ளட்டு வருதுனாலுமே அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கணும். எர்த்குவேக் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய அந்த சக்தி இருக்கணும். ஓகேங்களா? சக்தி அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்கேற்ற மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரியான அந்த ட்ரில்லிங் மெக்கானிசம், அதுக்கேற்ற மாதிரியான அந்த ப்ரிப்பரேட்டரி அந்த விஷயம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணும். இதுக்கு பேர் தான் அடாப்ஷன். மிட்டிகேஷன் அப்படிங்கிறது இதை பண்ண விடாமல் தடுக்கிறது. மிட்டிகேஷன் அதாவது மரம் வளர்க்குறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்து ரெனியூபிள் எனர்ஜியில் நம்ம வந்து செலுத்துறது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மிட்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெனியூபிள் எனர்ஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நவ் வி ஆர் ஹேவிங் நியர்லி 100 கிகாவாட், 100லேருந்து 175 கிகாவாட்ஸ் நம்ம வி ஆர் டார்கெட்டிங். பட் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிகாவாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2070 நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னா 10-fold இன்க்ரீஸ் நம்ம பண்ணணுமா. கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ தேவை, சோலார்லேயே வந்து 5500 கிகாவாட் சோலார் கெப்பாசிட்டி நம்ம வச்சுருக்கணுமா. விண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1500 கிகாவாட் ஆஃப் விண்டு கெப்பாசிட்டி நம்ம வச்சுருக்கணுமா. வெறும் நம்ம இதில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்மளால் இதை அடைய முடியும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம we have to give a high standard of living to majority of our population. அது இல்லாமல் இந்த climate mitigationஸையும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. So this act is called as Great Balancing Act. இந்த Great Balancing Act நம்ம பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், we have to live a sustainable life. சஸ்டைனபிள் லைஃப். சார் இந்த சஸ்டைனபிள் லைஃப் எப்படி சார் வாழ்கிறது அப்படின்னா, போத் டிமாண்ட் சைடு அண்ட் சப்ளைடு சைடு we have to be very conscious. சார் இந்த டிமாண்ட் சைடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இப்போ எதனால நம்ம வந்து பவர் கன்சம்ஷன் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி போடுறோம். ஏசி ஏன் போடுறோம்? ரொம்ப நெருக்கமான அந்த இதுவாக கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த அர்பனைசேஷனை கொஞ்சம் டீகன்ஜஸ்டட் ஆக்கணும். ஓகேங்களா? டீகன்ஜஸ்டட். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷனோட நம்ம கட்டணும். இயற்கையாகவே காற்று வரா மாதிரியான அந்த ஒரு இதுவை நம்ம உருவாக்கணும். ஸோ இது டிமாண்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களை போக்கும். சப்ளை சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெனியூபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை, ஃபார் எக்ஸாம்பிள் ரூஃப் டாப் அந்த சோலார் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நியூக்ளியர் டெக்னாலஜியை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சப்ளை சைட்லேயும் டிமாண்ட் சைட்லேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to arrange. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் what we can balance both the growth, development as well as climate mitigation and adaptation. ஸோ growth versus development போய் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth development ஆகணும், அதே மாதிரி வந்து climate mitigation நம்ம பண்ண வேண்டிய இந்த மாதிரி ஒரு பேலன்சிங் ஆக்டுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த விஷயம் மட்டும் பார்த்துருவோம். என்னென்னா மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம். மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்து சிஓபி 29 தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒர்க்கை வந்து நம்ம இந்த ஒரு மீட்டிங் வந்து போயிருக்கு. மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராமுங்கிற அந்த மீட்டிங் போயிருக்கு. இதில் இந்தியா வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இந்த காசை வந்து கொடுக்கணும், அந்த காசை கொடுக்கணும், டெக்னாலஜி கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இது நமக்கு தேவையில்லை. பட் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம்னா என்னன்றது நமக்கு தெரியணும். இதை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அது எப்போ உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா mitigation work program was created 2 years ago at COP 27. 2 வருஷத்துக்கு முன்னாடி COP 27ல இந்த மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராமை உருவாக்கியிருக்காங்க. இன் ஷார்ம் எல் ஷைக் எங்கே இருக்குன்னா எஜிப்டில் இருக்குது. 27 COP 27 எங்கே நடந்தது? ஷார்ம் எல் ஷைக்கில் நடந்தது, எஜிப்டில் நடந்துச்சு. ஓகேங்களா? இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கன்சல்டேஷன். ஓகேங்களா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ் எப்படி வந்து அந்த மிட்டிகேஷன் ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, அந்த கன்சல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எங்கே கிரியேட் பண்ணாங்கன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதோடைய ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகே, மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் சிந்தசிஸ் ரிப்போர்ட்டுன்னு சிக்ஸ்த் ரிப்போர்ட் இது. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன், அதாவது இந்த நெட்டு ஜீரோ ஆகிறதுக்கு நேஷன்ஸ், ஒவ்வொரு நேஷன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டே முதல்ல பத்தாது, ஆனால் இந்த லிஸ்ட்டில் கொடுத்ததையுமே வந்து அந்த நேஷன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணலையாம். இட் இஸ் ஆஃப் த ட்ராக் அப்படிங்கிறாங்க. ஆஃப் ட்ராக் ஃப்ரம் த meeting both nationally determined commitments and Paris Agreement temperature goal. Paris Agreement உடைய temperature goal என்னது? 1.5 டிகிரி செல்சியஸில் குறைக்கணும், முடியலன்னா அட்லீஸ்ட் 2 டிகிரி செல்சியஸாவது குறைக்கணும். அதுதான் பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல். அது ரெண்டுத்துலேயுமே ஆஃப் ட்ராக்கில் இருக்கான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ கரண்ட் நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் படி கிட்டத்தட்ட வந்து குளோபல் எமிஷன்ஸ் வந்து 51.5 கிகாடன் ஈக்குவலன்சி தான் வந்து could lead to 51.5 gigatons by 2030. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 2.6% தான் லோவர் தேன் 2019. ஆனால் நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 43% குறைக்கணுமா ஃபார் 1.5 டிகிரி செல்சியஸ், 27% குறைக்கணுமா ஃபார் அட்லீஸ்ட் 2 டிகிரி செல்சியஸுக்கே 27% குறைக்கணுமா. நம்ம எவ்வளோ தான் குறைக்க போகிறோம்? 2.6 டிகிரி தான் குறைக்க போகிறோம், பர்சன்டேஜ் தான் குறைக்க போகிறோம். ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ வெல்கம் சைன் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கலிங்கா அப்படிங்கிற ஒரு கிங் கோப்ரா, அந்த இது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் கிங் கோப்ரா. ஓகேங்களா? அந்த ஒரு வேரியண்ட்டுக்கு வந்து கலிங்க சர்பா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட இதில் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு கலிங்க சர்பா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வந்து கிங் கோப்ரா அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு நாகம் தான் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபிசியாலஜியை பொறுத்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீனியேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீனியேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ சைனீஸ், இண்டோ மலாய், அப்புறமா வந்து லுசான் ஐலாண்ட் ஆஃப் பிலிப்பைன்ஸ். லுசான் ஐலாண்ட் எங்கே இருக்குது? பிலிப்பைனில் இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 4 விஷயம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கலிங்க சர்பான் பேர் வச்சுருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஆன்பில்ஸ். ஆன்பில்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த ஆன்பிலோட வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெய்டு ஆன்பில். ஓகேங்களா, ஓரியண்டல் பெய்டு ஆன்பில். இந்த ஓரியண்டல் பெய்டு ஆன்பில் வந்து அசாமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மக்கள் இதை கன்சர்வ் பண்ணணுன்ட்டு வந்து ஒரு எக்கோ பார்க் மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைபாங் எக்கோ ரெசார்ட். மைபாங் எக்கோ ரெசார்ட் எங்கே இருக்குது? அசாமில் இருக்குது. பிளேசஸ் இன் நியூஸ், அப்புறமா வந்து நியூஸஸ், பார்க்ஸ், நேஷனல் பார்க்ஸ், அதுக்கப்புறமா வந்து கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் இன் நியூஸ். இதில் இந்த நியூஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்பீசஸ் இன் நியூஸில் இந்த பெய்டு ஆன்பிலும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஆன்பில்ல 4-5 வகைகள் இருக்குது. ஓகேங்களா. இந்த பெய்டு ஆன்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் இட் இஸ் அ லீஸ்ட் கன்சர்ன் வெரைட்டி. பட் ஏன் இவங்களுக்கு இதை வந்து கன்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இட் இஸ் அ குட் ஓமன் கிவிங் டிவைஸ். ஓகேங்களா. ஓரியண்டல் பெய்டு ஆன்பில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சேக்ரெட் அவங்களுக்கு. ஓகேங்களா. ஏன்னா வந்து அது எங்கே இருக்கோ அது நல்லது நடக்கும் அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. ஓகே. பட் எக்கலாஜிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் அ ஃபாரஸ்ட் இன்ஜினியர்ஸ். சார் அப்படின்னா ஃபாரஸ்ட் இன்ஜினியர் அப்படிங்கிறது அந்த ஃபாரஸ்ட்டை வந்து உருவாக்குறதுக்கு நிறைய உதவிகள் செய்யும். அப்போ எங்கேருந்தோ ஒரு சீடு எடுத்துகிட்டு வந்து வேற ஒரு இடத்துல போடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு பாதியிலே போடும்போது அங்கேருந்து ஒரு அந்த விதை மூலமாக வந்து ஒரு மரம் வளரும். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஃபாரஸ்ட் இன்ஜினியர்ஸ். பேர்ட்ஸ் ஆர் த early ஃபாரஸ்ட் இன்ஜினியர்ஸ் ஆர் த ஃபார்மர்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கிறது இந்த ஆன்பில்ஸ். ஓகேங்களா. இது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத பாருங்கள். இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ், நார்த் ஈஸ்ட், அப்புறம் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃபவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தேவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரேர் ஒயிட் பீகாக் ரெஸ்கியூட் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பி ட்ரீட்டட் இன் இன்ஜுரி. இந்த ரேர் ஒயிட் பீகாக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம்லாம் இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருக்கான். லூக்கிசம் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் கண்டிஷனால் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெலனின் இருக்குல்ல, மெலனின் பிக்மெண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகிறத வந்து அந்த கண்டிஷன் வந்து தடுக்கும். லூக்கிசம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன் மெலனின் கண்டென்ட் வந்து அந்த ஃபெதர்ஸில் வந்து உருவாகிறத, அதாவது வந்து டெபாசிட் ஆகிறத அந்த கண்டிஷன் தடுத்துரும். இதுக்கு பேர் தான் அந்த லூக்கிசம் அப்படிங்கிற பேர். ஓகே. அப்போ இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. லூக்கிசம் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேஷில் வந்து ஒரு ஜம்போ கிரைசிஸ், பிக் ஜம்போ கிரைசிஸ்னு ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் அது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா. என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இது எங்கே நடந்துச்சு, 10 எலிஃபெண்ட் வந்து இறந்துருக்கு பந்தவ்கர் டைகர் ரிசர்வில். அந்த பந்தவ்கர் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் மத்திய பிரதேஷ் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. பந்தவ்கர் டைகர் ரிசர்வ் இஸ் இன் மத்திய பிரதேஷ். பிளேசஸ் இன் நியூஸ், அதுவும் குறிப்பாக வந்து சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ் இன் நியூஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்தர்கர் நேஷ்னல் பார்க். ஓகே. அது டைகர் ரிசர்வும் கூட, நேஷ்னல் பார்க்கும் கூட. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மவுண்டன் லயன்ஸ். மவுண்டன் லயன்ஸ் எங்கே இருக்குது? இங்கெல்லாம் இல்லைங்க. மவுண்டன் லயன் அதை வந்து பூமா அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்டன் லயனை பூமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் கேட் அலையன்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த மவுண்டன் லயனும் இருக்குது. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் கேட் அலையன்சஸில் இந்த மவுண்டன் லயனும் இருக்குது. இந்த மவுண்டன் லயன் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கோஎக்ஸ்டிங்ஷன். ஓகேங்களா. கோஎக்ஸிஸ்டன்ஸ் என்ன எக்ஸாம்பிள்னா இதை நீங்கள் உங்களோட மெயின்ஸில் எழுதலாம். ஓகேங்களா. இல்லை உங்களோட ஃபிலிம்ஸ்லேயே கூட கேட்டாலும் கேட்பாங்க. இப்போது அந்த மவுண்டன் லயன்ஸ் ஹியூமன்ஸ் பக்கத்தில் வாழக்கூடிய ஹேபிடேட்டுக்கு பக்கத்தில் வாழக்கூடிய மவுண்டன் லயன்ஸ் ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் நாக்டர்னல். நாக்டர்னல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த creatures ஆர் ஸ்பீசிஸ் which are living
இந்த டார்க் அப்படின்னு அர்த்தம், இல்லைனா நைட்டில் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நாக்டர்னல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறமா வந்து வேற இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தில் வாழக்கூடியதுக்கு வந்து அபோரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்க, அர்போரியல்னு சொல்லுவாங்க. அர்போரிஜினல் இல்லை, அர்போரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மரத்தில் வாழக்கூடியது அப்படின்னா. ராத்திரியில் வாழக்கூடியதுக்கு நாக்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தே ஆர் ஷிஃப்டிங், தே ஆர் நோன் ஃபார் வாட் டு சே, தே ஆர் நோன் ஃபார் தேர் ஆக்டிவ் இன் டான் டு டஸ்க். மார்னிங்கில் தான் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பீசிஸ் அது. பட் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா அது வந்து நாக்டர்னலாக மாறிக்கிட்டு வருது. ஸோ திஸ் இஸ் given as a best example of human wildlife coexistence. ஓகே, ஹியூமன்ஸோட வைல்ட் லைஃப் வந்தது அப்படின்னா எப்படியெல்லாம் அது தன்னை மாற்றிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த மவுண்டன் லயன் பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்தோனேஷியாவில் வந்து தேர் இஸ் அ பிளான்ட். ஓகேங்களா? சோலார் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்வகட்ரா. ஓகேங்களா? பர்வகார்ட்டா. ஓகேங்களா? பர்வகார்ட்டா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட்டை வந்து போட்டிருக்காங்க, சோலார் பவர் பிளான்ட். எதுக்காக இதை நம்ம படிக்கிறோம்? சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் பவர் பிளான்ட் இது. அது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இந்தோனேஷியானாவது ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஐலாண்டுன்னு கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் இதோட முடியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஹாய், நாகப்பட்டினம் நாலேஜ் சென்டர், வணக்கம் வணக்கம். சார், how to balance financial and preparation going to job while preparing is good idea, kindly provide guidance. உங்களுடைய நிலைமையை பொறுத்து அதை யோசிங்க. ஓகேங்களா? நீங்கள் போய் தான் உங்களோட குடும்பத்தை காப்பாற்றணுமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஷயம் இருக்குது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ரிப்ரேஷனுக்குன்னு வரீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம், அடுத்த ஒரு 2 வருஷம் நம்ம யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு ஜெராக்ஸ் வேணும், எனக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் ஃபீஸுக்கு, சாப்பாட்டுக்கு, ஒரு கோர்ஸுக்குன்னு போய் நிற்கக்கூடாது. அப்போ அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு காசு செலவாகும், ஆவரேஜாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத மந்த்லி அப்புறம் இயர்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 2 இயர்ஸுக்கு நான் இதை வச்சுருக்கேனா, என்னோடய பேங்க்கில் இதை வச்சுருக்கேனான்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த பேங்க் இது வர வரைக்குமாவது வேலைக்கு போகிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். நம்மளால் வந்து ஒழுங்காக வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அந்த டைமில். ஓகே, ஸோ இதோட சேர்த்து நீங்கள் நான் முதல்வன் இந்த மாதிரிலாம் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். ஓகே, இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எதுக்கு? படிக்கிறதுக்கு. அடுத்த வருஷமும் பாஸ் ஆகணும், அடுத்த வருஷமும் நான் முதல்வன் எழுதி அதிலே அப்படியே காலத்தை ஓட்டலாம்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட சூழல், வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற குடும்ப சூழல் இருந்துச்சுன்னா போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அதில் எவ்வளவு என்னால் வந்து நேரம் ஒதுக்க முடியும்னு பாருங்கள். ஒரு 4 மணி நேரமோ இல்லை 5 மணி நேரமோ உங்களால் நேரம் ஒதுக்க முடிஞ்சாலே போதுமானது. அதில் நீங்கள் ரொம்ப கம்ப்ளீட்டாக உங்களை நீங்கள் எமர்ஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானது. யூ கேன் கிளியர் இட். ஓகேங்களா? அதை ஒழுங்காக பண்ணுங்கள், அவ்வளோதான். அந்த டைமை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஐயோ நான் இதை படிக்கலையே அதை படிக்கலையேன்னு அந்த டைம்லையும் உட்காந்து யோசிக்கக்கூடாது, பதட்டமாகக்கூடாது. ஓகே, அதை நான் அப்லோட் பண்ண சொல்கிறேங்க. ஓகே, ஆன்பில் இஸ் அ ஸ்டேட் அனிமல் ஆஃப் கேரளா அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். கரெக்டு தான். என்ன கேட்டிங்கன்னா, ஸ்டடி பண்ணுறப்பெல்லாம் லவ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நல்லதில்லை. லவ் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க, அதுக்குன்னு பிரேக்கப்லாம் பண்ணாதீங்க. மெயின்ஸில் பேப்பர் கம்ப்ளீஷன் இஸ் இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் கம்பேரிங் வித் டெய்லி கண்டென்ட் கிளாரிட்டி. பேப்பர் கம்ப்ளீஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், கிளாரிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். அதனால தான் இவ்வளவு டீட்டெயில்டாக நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேங்களா? அதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ட். சோலார் இன்ஸ்டலேஷன் அண்ட் கெப்பாசிட்டியில் நம்ம வந்து ஜூன் மாதமோ மே மாதமோ படித்தோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோலார் இன்ஸ்டலேஷன் பவரில் இந்த பிளேஸு, சோலார் பவர் மேனுஃபேக்சரிங்கில் இந்த பிளேஸுன்னு நம்ம ஜூன் மாதமோ ஏதோ படித்தோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
India and Japan has signed an agreement of unicorn must. ஓகேங்களா, யூனிகார்ன் அப்படிங்கிறது நம்ம ஒரு மித்திக்கல் கிரீச்சர், ஒரு ஆர்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கொம்பு இருக்கும், இதுதான் யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷிப்புக்கு, வார்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மரைன்ஸுக்கு வார்ஷிப்ஸுக்கு வந்து ஒரு யூனிகார்ன், ஒரு மஸ்ட், ஒரு ஆண்டனா மாதிரியான ஒரு இது. அந்த ஆண்டனாவை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்தியாவும் ஜப்பானும் வந்து signed a memorandum of understanding. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஸில் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இந்தியா ஜப்பான் ரிலேஷன்ஸில் யூ கேன் ரைட் இட். தே ஹவ் சைன்ட் அ co-development, நாட் இட் இஸ் பையிங்லாம் கிடையாது, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, co-development ஆஃப் யூனிகார்ன் மஸ்ட். ஓகேங்களா, யூனிஃபைடு காம்ப்ளெக்ஸ் ரேடியோ ஆண்டனா அது பேர். ஓகே, இட் இஸ் அ கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் தட் ஹவுசஸ் ஆண்டனாஸ் அட்டாப் வார்ஷிப்ஸ். ஓகேங்களா, ஆண்டனாஸ் மாதிரி மேலே வார்ஷிப்புக்கு மேலே வந்து ஒரு கோனிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிகார்ன் மஸ்ட். இன்க்ரீசிங் த ஸ்ட்ரெல்த் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸ்ட்ரெல்த் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக அது வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ வேறு எதுவும் இந்த நியூஸில் இம்பார்ட்டண்ட் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா there is a deal which is not yet completed. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஆம்பிபியஸ் பிளைன்ஸ். ஆம்பிபியஸ் பிளைன்ஸ் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும்னு நினச்சோம், பட் அதை வந்து பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹை காஸ்ட் we couldn't afford it. ஓகே, next is with respect to India has conducted the historic hypersonic missile range technology missile testing. ஓகேங்களா, லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் ரேஞ்ச் ஆஃப் 1500. இந்த ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1500 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அது என்னது? ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் விச் ஆர் மேனுவரபிள்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அர்த்தம். கண்ட்ரோல் பண்ண முடியும்னா தீஸ் மிசைல்ஸ் ஆர் க்ரூஸ் மிசைல்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எது? நிர்பே வேரியன்ட். இதையும் போன வாட்டி நம்ம பார்த்தோம். எங்கே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் முக்கியம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டு. ஓகேங்களா, அது எங்கே இருக்குது? ஒரிசா கோஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டு பேர் வந்து வீலர் ஐலாண்டுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு நம்ம மாற்றிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்சானிக் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். அண்ட் திஸ் மிசைல் இஸ் இண்டிஜினியஸ்லி டெவலப்டு பை டிஆர்டிஓ. This missile is indigenously developed by DRDO. First information. Second வந்து hypersonic அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஹைப்பர்சோனிக் சூப்பர்சோனிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. சூப்பர்சோனிக்னா சவுண்டை விட அதிகமாக போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம், ட்ராவல் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். சவுண்ட் அப்படிங்கிறது 1 மேக் அப்படின்னா, மாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 1.2 மேக்கு மேலே போகக்கூடிய ஒரு போகக்கூடிய ஒரு வெப்பன் அர்த்தம், ஒரு மிசைல்னு அர்த்தம், இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அதுதான் சூப்பர்சானிக். அப்போ 1.2லேருந்து 5 மேக் வரைக்கும் போச்சு அப்படின்னா அது சூப்பர்சானிக். 5 மேக்குக்கு மேலே போகுது, 5 மேக்குக்கு மேலே போகுது அப்படின்னா அது ஹைப்பர்சானிக். ஸோ இட் ஹேஸ் டு அட்லீஸ்ட் ஃப்ளை அட் 5 மேக் ஸ்பீடு, அதாவது சவுண்டை விட 5 மடங்கு வேகமாக போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அந்த சவுண்டை விட அதிகமாக 5 மடங்கு அதிகமாக போகக்கூடியது. அதே மாதிரி மேனுவரிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இட் இஸ் டிஃபிகல்ட் டு பி டிடெக்டட் பை த எனிமி ரேடார்ஸ். எனிமி ரேடாரில் அதை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. ரேடாருக்கு கீழே நம்மளால் வந்து அதை பறக்க வைக்க முடியும் நம்மளால். ஓகே, ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்ட்ராட்டஜி நமக்கு. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் 9 இருக்குல்ல, இட் ஹாஸ் டிப்ளாய்ட் அ இந்தியன் சேட்டலைட். இதுதான் முதல்ல வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக வந்து லான்ச் பண்ண, எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸோட நம்ம வந்து கொலாபரேட் பண்ண ஃபஸ்ட்டு கொலாபரேஷன் இதுதான். ஓகேங்களா, ஸ்பேஸ் கொலாபரேஷன். ஓகேங்களா, அது என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSAT N2 இல்லைனா வந்து GSAT 20, GSAT N2 ஆர் GSAT 20. ஓகேங்களா, ஜியோஸ்பேஷியல் சேட்டலைட். ஓகேங்களா, ஜியோசிங்க்ரனைஸ் சேட்டலைட் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஜியோசிங்க்ரனைஸ் அப்படின்னாலே இட் இஸ் அ கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு அர்த்தம். கம்யூனிகேஷன் சேட்டலைட் தான் வந்து ஜியோசிங்க்ரனைஸில் போடுவாங்க. PSLV போலார் சேட்டலைட்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபார் ரெகானசன்ஸ் இல்லைனா ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பண்ணுவோம். இது ஜியோசிங்க்ரனைஸ் வந்து நம்ம எங்கே வைப்போம்னா ஹையர் ஆர்பிட் ரேஞ்சில் வைப்போம். கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டரில் நம்ம வைப்போம் பூமியிலேருந்து. அப்போது 1/3 ஆஃப் த அந்த எர்த்தை வந்து அதால் வந்து கவர் பண்ண முடியும். அப்போது ஒரு பார்ட்டை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். அப்போ ஒரு 3 ஜியோசிங்க்ரனைஸ் சேட்டலைட் இருந்தால் போதும், மொத்த உலகத்தையுமே நம்மளால் வந்து கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா,
ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் கார்னவலில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிடாவில் இருக்குது. ஓகேங்களா, அங்கே தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோ சிங்க்ரனைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் யூஸிங் GSAT N2 இஸ் யூஸிங் கே பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதன் மூலமாக வந்து இந்த ஆப்ரேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுடைய கமர்ஷியல் ஆர்ம் ஆகப்படக்கூடிய நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், இஸ்ரோவுடைய கமர்ஷியல் ஆர்ம் அது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், அதுதான் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கு இந்த ஒர்க்கை. ஓகே, ஸோ அடுத்து வந்து இப்போ சயின்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து G20க்கு போகும்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வழியாக நம்ம சில விஷயங்களையும் பார்த்துட்டு போயிருக்கார். ஓகேங்களா, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான இம்பார்ட்டண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியான நைஜீரியா அதை பார்த்துட்டு, அதே மாதிரி வந்து பிரேசில் அப்புறம் கயானா இது ரெண்டுத்துக்குமே பார்த்துருக்காரு. ஃபஸ்ட்டு நைஜீரியாவை வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்போ நைஜீரியாவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they both have boosted the ties in the areas called in the areas of defense, energy, trade இதெல்லாம் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இந்தந்த ஏரியாஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஏரியாஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரரிசம், செப்பரேட்டிசம், பைரசி, ட்ரக் டிராஃபிக்கிங் அதெல்லாம் மேஜர் சேலஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, பைரசி, டெரரிசம், செப்பரேட்டிசம், ட்ரக் டிராஃபிக்கிங். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளட் அப்போ கூட 20 டன் ஆஃப் ரிலீஃப் சப்ளைஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கு. இதை எக்ஸாம்பிளாக எழுதலாம் நீங்கள். ஹியூமானிட்டேரியன் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியா டு ஆஃப்ரிக்கா, குறிப்பாக நைஜீரியா. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எழுதலாம். அண்ட் இந்தியா ஹோஸ்ட் பண்ண G20 மீட்டிங்கில் ஆஃப்ரிக்கன் யூனியனை பர்மனன்ட் மெம்பராக சேர்த்துருக்கோம். அப்போ இந்தியாஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துட்டே வரலாம். பட் வெறும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதக்கூடாது, பாயிண்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அப்போ முதல்ல இது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக அறிவித்தது, நைஜீரியாவை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பாக எலிவேட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப் பீரியடில். ஓகேங்களா, அப்போ ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், இல்லைனா குளோபல் சவுத் அப்படின்னால சில விஷயங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஷிப், அப்படி இல்லைனா யூஎன்னுடைய அந்த ரிஃபர்மேஷன், அப்புறம் குளோபல் சவுத்துடைய சில சேலஞ்சஸ்ன்னு இருக்குது, பாவர்ட்டி, ஓகேங்களா, இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரியான சில சேலஞ்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி போலார் வேர்ல்டாக நம்ம மாற்றணும் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஆஃப்ரிக்கா உடைய இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும். அப்புறமா வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும். இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as boosted 200 Indian companies invested கிட்டத்தட்ட வந்து 27 billions of rupees. அதே மாதிரி நம்ம அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கோம், லோன்ஸும் கொடுத்துருக்கோம், கிராண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாமும் நம்ம நைஜீரியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நைஜீரியா எங்கே இருக்குது, அதோடைய கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைஜீரியாவுக்கு கீழே என்ன இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஏன்னா இது வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா பார்ட்டில் வரும் நைஜீரியா. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெனின் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நைஜர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த சைடில் சாட் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து கேமரான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நைஜீரியாவை பொறுத்த வரைக்கும் கனிஜி அப்படிங்கிற ஒரு லேக் இந்த சைடில் இருக்குங்க. கனிஜி அப்படிங்கிற ஒரு லேக் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இதோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜா. ஓகேங்களா, அனுஜா ஏதோ வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து கேபிட்டல். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கா தான். ஆஃப்ரிக்காவில் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. என்னென்னா, அவங்க வந்து பிரிட்டன் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது 1960. அப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா டீச்சர்ஸை சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்பத்துலேருந்தே இந்தியா நைஜீரியாவுடைய அந்த பார்ட்னர்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நம்ம இந்தியா உணர்ந்துருக்கிறத பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து காமனான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். என்னென்ன காமனான இஷ்யூஸ் இருக்குது, பாவர்ட்டியாக இருக்கட்டும், பொல்யூஷனாக இருக்கட்டும், பாப்புலேஷன் டென்சிட்டியாக இருக்கட்டும். தீஸ் அண்ட் ஆல் த காமன் ப்ராப்ளம்ஸ் விச் போத் இந்தியா அண்ட் நைஜீரியா இஸ் ஹேவிங், போத் இந்தியா அண்ட் குளோபல் சவுத் இஸ் ஹேவிங். நீங்கள் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அண்ட் நைஜீரியா இஸ் அ பிரிக்ஸ் பார்ட்னர் கண்ட்ரி, மெம்பர் கண்ட்ரி இல்லை, பார்ட்னர் கண்ட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ப்ரிலிமினரியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைஜீரியா இஸ் அ பிரிக்ஸ் மெம்பர் கண்ட்ரி கிடையாது, பார்ட்னர் கண்ட்ரி, எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. பட் நம்மளோட பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கமிட்மெண்ட்டில் எதுலேயுமே ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்துருவோம், பட் ஃபாலோ அப் பண்ண மாட்டோம். ஆஸ்பிரண்ட்ஸுங்களுக்கு இருக்கக்கூடிய அதே பிரச்சனை தான் இந்தியாவுக்கும். ஒரு விஷயத்தை புதுசாக படிச்சிருவோம், ரிவைஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ அப் பண்ண மாட்டோம். குளோபல் சவுத்து, அந்த தேர்ட் இட்டரேஷன் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத், அந்த கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சப்மிட்டாக இருக்கட்டும், 2015 நடந்ததோட சரி. சைனாவை பாருங்கள், 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க இந்தியா சைனா ஆஃப்ரிக்கா ஃபோரம். அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு காசா வார், ரியாதில் ஒரு இம்பார்ட்டண்டான சப்மிட் நடந்திருக்குங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த காசா வார் அடிக்கடி நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் சில இம்பார்ட்டன்ட் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் திஸ் ஆர்டிக்கல் கண்டெய்ன்ஸ், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அரப் பீஸ் இனிஷியேட்டிவ். Arab countries have shown the willingness to improve or even normalize the ties with Israel, bypassing the Palestine question in the violation of the spirit of Arab Peace Initiative. Arab Peace Initiative la enna பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா, they promised recognition of Israel only by creating the Palestine state. Arab Peace Initiative னு பண்ணிருக்காங்க. இத preliminary 2023 இந்த Arab Peace Initiative பத்தி பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த கொஸ்டினை போய் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2020 யுஏஇ, பஹ்ரைன், மொராக்கோ, சூடான், சவுதி அரேபியா, இவங்க எல்லாருமே இஸ்ரேல் கூட தே ஹவ் நார்மலைஸ்ட் த டைஸ். பாலஸ்டீன் கொஸ்டினை ஓரம் கட்டிட்டாங்க. அண்ட் தே ஹவ் அக்ரீடு வித் த அக்ரிமெண்ட் கால்ட் அஸ் அப்ரஹாம் அக்கார்ட்ஸ். ஓகேங்களா. இந்த ஆப்ரகாம் அக்கார்ட்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி சில நார்மலைசேஷன் நடந்திருக்கு அரப் கண்ட்ரீஸுக்கும் இஸ்ரேலுக்கும். அதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற முன்னாடி வந்து நார்மலைசேஷன் பண்ணது எங்கே எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், அதுக்கப்புறம் ஜோர்டான், இவங்க 2 பேருக்கும் பண்ணியிருக்காங்க. ஈஜிப்ட் வந்து 1979, ஜோர்டான் வந்து 1994. ஓகேங்களா. அப்போ ஈஜிப்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974 there was a war, யோம் கிர்பூர் வார் அப்படின்னு ஒரு வார் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுவும் வந்து ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி 1967 ஒரு வார் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து 6 டே வார். 6 நாள் தான் நடந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கு பேர் 6 டே வார். அதில் வந்து செனாய் பெனின்சுலாவை வந்து ஈஜிப்ட் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. கோலான் ஹைட்ஸை வந்து சிரியா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் 74 வந்து யாம் கிர்பூர் வாரே நடக்குது. பட் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. அப்போ கேம்ப் டேவிட் அக்கார்டு அப்படிங்கிற ஒரு அக்கார்டு வந்து போடுறாங்க. போட்டுட்டு இஸ்ரேலை ஈஜிப்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. பாலஸ்டீனை வந்து இன் ரிட்டன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்டீனுக்கு வந்து செல்ஃப் கவர்னிங் அட்டானமி கொடுக்கணுங்கிற பேரில் இஸ்ரேலை வந்து ஈஜிப்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டு போயிடுது. அதே மாதிரி செனாய் பெனின்சுலாவையும் வாங்கிட்டு போயிடுது. அப்போ தான் செனாய் பெனின்சுலாவே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அப்போ தேர் இஸ் அ காம்ப்ரமைஸ். இஸ்ரேல் இஸ் டூயிங் some compromise in recognition in the question of Palestine, which they are granting self-governing autonomy to Palestine. அதில் தான் வந்து பாலஸ்டீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் யாசர் அராஃபத் வந்து லீடர் ஆகிறார். ஓகேங்களா. கவர்னிங் மெம்பராக ஆகிறார். நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேல் ஜோர்டான் அக்ரிமெண்ட் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடி அரபா ட்ரீட்டி. ஓகேங்களா. அது வந்து ஆஃப்டர் ஆஸ்லோ அக்ரிமெண்ட். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆஸ்லோ அக்ரிமெண்ட். ஆஸ்லோ அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா இது நடக்குது, வாடி அரபா ட்ரீட்டி. இதுலேயுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ரெகக்னிஷன் ஆஃப் பாலஸ்டீன் நேஷனல் அத்தாரிட்டி. பாலஸ்டீன் நேஷனல் அத்தாரிட்டிங்கிற ஒரு அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்குது. ஸோ தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ். இஸ்ரேல் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுது இதுக்கு முன்னாடி இருக்க நார்மலைசேஷனில். ஆனால் இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் பாலஸ்டீன் பற்றி எந்த வார்த்தையும் இல்லை. பாலஸ்டீன் கொஸ்டின் ஹஸ் பீன் சைட்லைன்டு பை எவ்ரி அரப் கண்ட்ரிஸ். ஸோ இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே போச்சுன்னா பாலஸ்டீனியே சுத்தமாக மறந்துடுவாங்கன்னு ஹமாஸ் இஸ் அட்டாக்கிங் இஸ்ரேல் இன் October 7th.
and rest is history. Just all. மறுபடியும் அந்த பாலஸ்தீன் கொஸ்டின் நடுவில் வந்து நின்றுச்சு. அதுக்கு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹமாஸ் கொடுத்த விலை ரொம்ப 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 ஜாஸ்தி. அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் 40,000 50,000 பேர் இறந்துருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் விமன் அண்ட் சில்ட்ரன். அப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த ரியாத் சம்மிட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவாக வந்து collective anger and sent a message both to Israel and US, okay, to stop the war of Gaza conflict. ஸோ இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இருக்கக்கூடிய போன அந்த 4 நாளில் வந்த நியூஸஸ். ஓகேங்களா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? டிஎன்பிசிக்கும் தமிழ்நாடுடைய கரண்ட் அஃபேர்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டாக அதையும் நம்ம பேசுவோம், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, தமிழ்நாடு சம்மந்தமான சில ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ண சில ஸ்கீம்ஸு, அசஸ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனில் தமிழ்நாடு என்னென்ன கோரிக்கைகளை வச்சுருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம லாஸ்ட்டாக அதையும் பார்த்துருவோம். அதானி ஸ்கேம் ஆஃப் சோலார் பிளான்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி எக்ஸ்பிளைன். ஓகே, அது வந்து இன்னும் கன்விக்ட் ஆகலை. அது கன்விக்ட் ஆகிட்டு முழு ஸ்டோரி நமக்கு கிடைக்கட்டும், அப்புறமா நம்ம அதை பற்றி பேசுவோம், டீட்டெயில்டாக பேசுவோம். ஓகே, ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் வரும். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸுமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இதுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பட் இந்த தீம் ஆஃப் இந்த பாலினேஷன் இல்லைனா வந்து பாலினேட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீம் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான தீம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகேங்களா, அப்போது ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னல் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே இட் இஸ் டிபெண்ட் ஆன் தீஸ் பாலினேட்டர்ஸ். பாலினேட்டர்ஸ்னால் நம்ம வெறும் அனிபியை மட்டும்தான் ஞாபகம் வரும். பட் தேர் ஆர் பேர்ட்ஸ், தேர் ஆர் மாத்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், பீட்டில்ஸ், எல்லாமே பாலினேட்டர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ வெர்டிபிரேட் இன்வெர்டிபிரேட் பாலினேட்டர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் சாப்பிட்ற 4 வாயில் 3 வாய் யாரால் உருவாக்கப்பட்டது உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் பாலினேட்டர்ஸ். அப்போ 3/4 ஆஃப் த உணவு 75% ஆஃப் த ஃபுட் இஸ் கிரியேட்டட் பை பாலினேட்டர்ஸ். அதனால தான் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அப்போது இந்த த்ரெட் இன்செக்ட்ஸுக்கு இந்த பாலினேட்டர்ஸ்னால சில ப்ராப்ளம்ஸ் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்னால வருது, பொல்யூஷன்னால வருது, கிளைமேட் சேஞ்ச்னால வருது. இதெல்லாம் ஓகே, ஆனால் புதுசாக இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் டிசீசஸும் சேர்ந்துருக்கு பிகாஸ் ஆஃப் த ஹேபிடேட் லாஸ். ஹேபிடேட் லாஸ்னால டிசீசஸோடைய அந்த இன்க்ரீஸிங் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. There are 2 types of pollinators. ஒன்று வந்து வைல்டு பாலினேட்டர்ஸ், பீலேயே சொல்கிறேன், அனிபீஸ்லேயே வைல்டு பாலினேட்டர், வெஸ்டர்ன் அனிபின்னு 2 இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட அந்த கொண்டு வரப்பட்ட அனிபீஸ் அது. ஓகேங்களா, இந்த வெஸ்டர்ன் அனிபீஸ் ஆர் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் மெனி வைரஸஸ். இந்த வைரஸஸோட நம்ம இந்த வெஸ்டர்ன் அனிபீஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த ஷ்ரிங்கிங் ஆஃப் த ஹேபிடேட் என்ன ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு பாலினேட்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் போய் அணி வந்து கலெக்ட் பண்ணப்படுதோ அங்கெல்லாம் இவங்களும் கொண்டு போகிறாங்க, இந்த வெஸ்டர்ன் அனிபீஸை கொண்டு போகிறாங்க. அப்போ தேர் இஸ் அ ஸ்பில் பேக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க வைரஸஸில். வைரஸஸ் நிறைய இம்பார்ட்டண்ட்டான வைரஸஸ் இருக்குது, அதையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னென்ன வைரஸஸ் இருக்குது அப்படின்னா தாய் ஸ்கேக்போர்ட் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 4 இண்டிஜினியஸ் அனிபீஸ் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 இண்டிஜினியஸ் அனிபீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஏஷியாட்டிக் அனிபி, இன்னொன்று ஜெயிண்ட் ராக் பி, அப்புறமா வந்து டார்ஃப் அனிபி, அப்புறமா வந்து ஸ்ட்ரிங்லெஸ் பி. இந்த தாய் சாக்போர்டு வைரஸ் இருக்குல்ல, திஸ் வில் அட்டாக் த ஏஷியாட்டிக் அனிபி. அதோடைய லாவாவை வந்து இது வந்து அட்டாக் பண்ணுமா. இப்போ அந்த மெக்கானிசமை பார்ப்போம். இப்போது ஹேபிடேட் வந்து சுருங்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வைல்டு அனிபியோடைய ஹேபிடேட்ஸில் இந்த வெஸ்டர்ன் அனிபீஸும் வந்து சேருது. நம்ம வந்து இன்ஜினியர் பண்ண அனிபீஸ் அது. ஓகேங்களா, ஸோ அந்த அனிபீஸில் இந்த வெஸ்டர்ன் அனிபீஸில் தே ஆர் ரிசர்வாயர்ஸ் ஆஃப்
reservoirs of and the viruses. So இந்த viruses வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is spill over to the and the wild honeybees. இந்த wild honeybeesல அந்த viruses வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா it has becoming more violent. வேற ஒரு ஃபார்ம் எடுக்குதான். திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a spill back. These viruses are spilling back to the western honeybees. So இந்த wild honeybeesையும் அது காலி பண்ணுது, western honeybeesையும் காலி பண்ணுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளம், பேத்தஜன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து we have to what to say, இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும். எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஃபோக்கஸ்டு ரிசர்ச் அண்ட் சர்வேலன்ஸ் எமர்ஜிங் டிசீஸில் என்னென்ன மாதிரியான டிசீஸ்லாம் வருதுன்னு மானிட்டர் பண்ணணும். அப்புறமா வந்து டெடிக்கேட்டட் ரிசர்ச் டு த தாய்ஸ் கார்போர்டு வைரஸஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசிக் எக்கலாஜி ஆஃப் பாலினேட்டர்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் எக்கலாஜி ஆஃப் பாலினேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஹவு த கிளைமேட் சேஞ்ச், ஹேபிடேட் லாஸ், இதெல்லாம் எப்படி வந்து அந்த பாலினேட்டர்ஸை பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது அழியிறது மட்டும் இல்லை, அது அழிஞ்சால் நம்மளோட உணவு பாதுகாப்பும் அழியும். ஓகேங்களா? அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ யூபிஎஸ்சியில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு பாலினேஷன், which one of the following shows a unique relationship with an insect that has co-evolved with it and that it is the only insect that can pollinate this tree அப்படின்னு 2024 கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃபிக். ஓகேங்களா? ஃபிக் இன்செக்ட் தான் அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டியூ டு சம் ரீசன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து தெரியும் இல்லை தெரியாது, அவ்வளோதான். ஒன்று போடலாம் நீங்கள், இல்லைனா விட்டுடலாம். பட் இட் இஸ் இன் என்சிஆர்டிலே இருக்குது. ஓகேங்களா? என்சிஆர்டி ஒழுங்காக படிச்சிருந்தாலே இதை ஆன்சர் பண்ணிடலாம். டியூ டு சம் ரீசன்ஸ் இஃப் தேர் இஸ் அ ஹியூஜ் ஃபால் இன் த பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை இஸ் அ பாலினேட்டர். ஓகே, வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆர் கான்சிக்வன்சஸ்ன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால் தேர் இஸ் அ டிராஸ்டிக் ஃபால் இன் த பட்டர்ஃப்ளை பாப்புலேஷன். அப்போ என்ன ஆகும்? பாலினேஷன் ஆஃப் சம் பிளான்ஸ் குட் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டட். இந்த வார்த்தைங்களெல்லாம் பாருங்கள், இட் இஸ் அ இமேஜினரி சினாரியோ. ஓகேங்களா? இப்போ நடக்கிற சினாரியோவோ இல்லை நடந்து முடிஞ்ச சினாரியோவோ அவங்க கேட்கல. அப்போ தான் நமக்கு வந்து டெஃபினட்டான ஆன்சர் தெரியும். இப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா டெஃபினட்டான ஆன்சர் தெரியாது. தேர் இஸ் சம் ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்காது, ஓரளவுக்கு வரக்கூடும் அப்படிங்கிற அதை நினைக்கக்கூடிய அந்த விஷயமாக தான் இருக்கும். அப்போ இந்த வார்த்தைங்களை நல்லா பாருங்கள். பாலினேஷன் ஆஃப் சம் பிளான்ஸ் நடக்கலாம். ஓகேங்களா? பாலினேஷன் ஆஃப் சம் பிளான்ஸ் குட் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டட். குட் பி நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தேர் குட் பி டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் த ஃபங்கல் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் சம் கல்டிவேட்டட் பிளான்ஸ். டிராஸ்டிக் இன்க்ரீஸ் நடக்குமா? ஏதோ ஒரு ஃபங்கல் இன்ஃப்ளெக்ஷன், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஆகாது. ஓகேங்களா? இட் குட் லீட் டு அ ஃபால் இன் த பாப்புலேஷன் ஆஃப் சம் ஸ்பீசிஸ் ஆஃப் வாஸ்ப், ஸ்பைடர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஃபால் இன் த பாப்புலேஷன் ஆஃப் சம் ஸ்பீசிஸ் ஆஃப், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபுட் செயின். பட்டர்ஃப்ளைஸ் இஸ் ஆல்சோ ஃபுட் செயின். ஓகேங்களா? அதை சாப்பிட்டு தான் சில இது வாழுது. ஓகேங்களா? அப்போ அதில் இது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபால் இன் த பாப்புலேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 and 3. ஓகேங்களா? 1 and 3 ஒன்லி தான் வரும். ஓகே, அடுத்து இது பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். பேட், பீ, பேர்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பாலினேட்டிங் ஏஜென்ட் ஆர் ஏஜென்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. எல்லாமே, இப்போ பேட்டாக இருக்கட்டும், அப்புறமா வந்து பீயாக இருக்கட்டும், பேர்டாக இருக்கட்டும், எல்லாமே பாலினேட்டிங் ஏஜென்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இன் த ஃபாலோயிங் வே. பயோடைவர்சிட்டி எப்படியெல்லாம் வந்து ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வழிவகுக்குது அப்படின்னா சாயில் ஃபார்மேஷன், ப்ரிவென்டிங் சாயில் எரோஷன், ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட்டு, பாலினேஷன் ஆஃப் த கிராப்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த பாலினேஷன் அப்படிங்கிற தீம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது 2011 2024 வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கேட்குற விதம் வந்து மாறி இருக்கலாம், பட் அந்த தீம் வந்து அதே தான். அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த எக்கனாமிக்ஸ். சென்னை வால்டிவோஸ்க் மேரிடைம் காரிடார் இஸ் ஆப்ரேஷனல். நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை வால்டிவோஸ்க் அந்த காரிடார் இருக்குல்ல, எக்கனாமிக் காரிடார்,
இட் இஸ் ஆப்ரேஷனல் சின்ஸ் 2020 இந்த 1 இயர்லேருந்தே ஆப்ரேஷன் ஆயிருக்கு, 2023லேருந்தே ஆப்ரேஷனல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ சென்னை வால்டிவாஸ்க் அப்படிங்கிறது, வால்டிவாஸ்க் வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. சென்னையிலேருந்து த்ரூ ஸ்டேட் ஆஃப் மலாக்கா we are going to வால்டிவாஸ்க். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி போகலாம், சென்ட் பீட்டர்ஸ்பர்க்லேருந்து த்ரூ மெடிட்டரேனியன் சி, சூஸ் கேனல் வழியாக நம்ம அரேபியன் சி வந்து we have to attain இந்தியா. இதுக்கு 40 மணி நேரங்கள் ஆகுமா. இப்போ நம்ம சென்னை டு வால்டிவாஸ்க் போகிறோம் அப்படின்னா only it takes 24 hours. ஸோ இட் ரெடியூசஸ் கிட்டத்தட்ட 40 hours ஆஃப் அவர் ட்ராவலிங் டைம். அப்புறம் ரிசோர்ஸஸ் நிறைய கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதிக பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் we are also what to say, there is a inaugural edition, first edition of சாகர் மந்தான், a great ocean dialogue. ஓகேங்களா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் கேள்வியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாகர் மந்தான் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங். அதோட யார் வந்து இன் பார்ட்னர்ஷிப் வித் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இன் பார்ட்னர்ஷிப் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் இந்த சாகர் மந்தன் அப்படிங்கிற அந்த டைலாக்கை வந்து சம்மிட்டை வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அ ரெஸ்பைட் அப்படிங்கிறது என்னன்னா ரிலீஃப் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பைட்னா மூச்சு விடுறது, அப்பா அப்படின்னு விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் இந்தியன் காஃபி க்ரோவர்ஸ் ஆஸ் EU grants டைம் ஃபார் EUDR அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க ஃபார் காஃபி அண்ட் ரப்பர் பிளான்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு. இப்போ நம்மளுடைய காஃபி இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 70% ஆர் எக்ஸ்போர்ட்டட் டு யூரோப்பியன் யூனியனா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் பிலிம்ஸ் இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல், குரூஷுவல் இன்ஃபர்மேஷன் இது. 70% ஆஃப் த இந்தியன் காஃபீஸ் ஆர் சோல்டு இன் யூரோப்பியன் யூனியன். ஓகே. அப்போ இந்த காஃபிலாம் எப்படி வந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கான் அவங்களுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன். யூரோப்பியன் யூனியன் டீஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் படி நீங்கள் அந்த காஃபி உருவாக்கியிருக்கீங்களே, அது ஷுட் பி பேஸ்ட் ஆன் லீகல் and not sourced from any deforested land. ஒரு ஃபாரஸ்ட்டை அழித்து அதன் மூலமாக காஃபி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டோன்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து அன்எத்திக்கலி கல்டிவேட்டடாக இருந்தாலும் நாங்கள் வாங்க மாட்டோன்றாங்க. அப்போ இந்த மாதிரி உறுதி செய்யறதுக்கு அவங்களுக்கு டைமை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே லார்ஜ் காஃபி ஆப்ரேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு டிசம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸ்மால் காஃபி குரோவர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஜூன் 30, 2026 வரைக்கும் இந்த கம்ப்ளைன்ஸுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே. இது தெரிஞ்சுக்குதுன்னா போதும். ஓகேங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் எய்ம்ஸ் டு மேக் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அ டூனா எக்ஸ்போர்ட் ஹப். டூனா அப்படிங்கிறது ஒரு மீனுங்க. ஓகேங்களா. அந்த டூனாஸ் உடைய பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அதிகம். அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் அதோடைய பொட்டென்ஷியல் வந்து அவ்வளோ இருக்குது. இட் இஸ் நாட் ஸ்டில் எக்ஸ்ப்ளாய்டட் அது. ஓகேங்களா. அதோடைய சந்தை மதிப்பு இருக்குல்ல, டூனாவுடைய சந்தை மதிப்பு, மார்க்கெட் மதிப்பு, குளோபல் மார்க்கெட்டோடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட $41 பில்லியன். நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அக்கார்டிங் டு அந்த எக்ஸ்போர்ட் மரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 23-24 நம்ம கிட்டத்தட்ட 87 மில்லியன் ஒர்த் ஆஃப் டூனா வி ஹவ் எக்ஸ்போர்ட்டட். நம்மளோட பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் கிட்டத்தட்ட 21% ஆஃப் வேர்ல்டு டூனா வந்து இந்தியன் ஓஷனில் இருக்கான். அதே மாதிரி இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபாரோடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், அதில் நிறைய டியூனா மீன்கள் இருக்குது. பட் அதை ஏன் நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா பிகாஸ் ஆஃப் சம் சேலஞ்சஸ். அது என்ன சார் சேலஞ்சஸ் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லிமிட்டட் ஆக்சஸ் டு த மாடர்ன் ஃபிஷிங் டெக்னாலஜி and inadequate fish processing and storage facility. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஃபிஷிங் டெக்னாலஜி இல்லை, ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லை. இதனால் நம்மளால் வந்து அந்த டியூனா அந்த மார்க்கெட் கெப்பாசிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியல. பட் இதை சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் செட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரை வந்து ஹப் ஆஃப் டூனா எக்ஸ்போர்ட்டாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அதனால தான் இது நியூஸில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரியில் பெரிய இம்பார்ட்டண்டான நியூஸ் இல்லை. பட் என்ன அப்படின்னா ஆதிவாசி
கொம்மு கோயா ஆர்டிஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா there is a dance performance festival at துமலப்பள்ளி கலாஷேத்திரம் ஓகேங்களா அதில் வந்து அவங்க வந்து விஜயவாடா ஃபெஸ்டிவல் எங்கே இருக்குது துமலப்பள்ளி கலாஷேத்திரம் விஜயவாடாவில் அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஆதிவாசி கொமு கோயா அப்படிங்கிறவங்க விஜயவாடாவில் இருக்காங்க ஆதிவாசி அவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஓகே ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நியூஸஸ் அடுத்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நியூஸஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்திணை ஸ்கீம்னு சொல்லலாம் இல்லைனா தொல்குடியினர் மேலாண்மை திட்டம் ஓகேங்களா தொல்குடியினர் அப்படின்னாலே ஆதிவாசிகள்னு அர்த்தம் ஓகேங்களா அவங்களுடைய அந்த ஃபாரஸ்ட் அந்த ஒரு கல்டிவேஷன் அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதை எப்படி வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற திட்டம் தான் என்னன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்திணை திட்டம் லேண்ட் பேஸ்டு கிளஸ்டர் அப்ரோச் ஓகே இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கவர்மெண்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து 4 NGOs வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஓகே அது எங்கெங்கெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள் இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜவ்வாது ஹில்ஸ் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கல்வராயன் ஹில்ஸ் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சேந்திரை அப்படிங்கிறது வந்து சிதிரை வந்து தர்மபுரியில் இருக்குது பஞ்சமலை வந்து திருச்சியில் இருக்குங்கிறது நமக்கு தெரியணும் என்ன பண்ணுறாங்க கஸ்டமைஸ்டு இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ரோ மிஷினரிஸ் கொடுக்குறாங்க ரெவென்யூ ஜென்ரேஷன்ஸ் சர்க்குலர் எக்கனாமி மூலமாக ரெவென்யூ ஜென்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்புறமா வந்து பேக்யார்டு பால்ட்ரி ஓகேங்களா அந்த கோழி பண்ணை பின்னாடியே அக்ரிகல்ச்சர் பின்னாடியே கோழி பண்ணையை எப்படி வந்து விரிவுபடுத்தலாம் எப்படி வைக்கலாம் அப்புறம் ஆர்னமெண்டல் ஃபிஷிங் கல்ச்சர் கிராப் ஃபார்மிங் இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கஸ்டமைஸ்டு இனிஷியேட்டிவ்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாங்கிற அந்த ஸ்கில் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து ஐந்திணை ஸ்கீமுடைய இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தமிழ்நாடுடைய க்ரீன் எனர்ஜி காரிடார் செகண்ட் 2 ஸ்கீம் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் டிரான்சிஷன் பிளான் ரிப்போர்ட்டின் படி நேஷ்னல் டிரான்சிஷன் பிளான் விச் இஸ் ரிலீஸ்டு பை சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் பவரில் இருக்குது ஓகேங்களா அதை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டிரான்சிஷன் 19 கிகாவாட்ஸ் ரெனியூபிள் எனர்ஜியை வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மூலமாக அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க அதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டில் பொறுத்த வரைக்கும் 4 கிகாவாட்ஸ் வந்து சேர்க்க போகிறாங்க அதில் சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 33% வந்து கொடுக்குறாங்க மிச்ச பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் போடணும் அதே மாதிரி லோன்ஸாகவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த சென்ட்ரல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸை யார் அப்ரூவ் பண்ணுறா கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் அப்ரூவ் பண்ணுறாங்க ஓகேங்களா மொத்தமாக 8 ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த 19 கிகாவாட்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறாங்க அந்த 8 ஸ்டேட்ஸில் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு ஹேவ் கம்ப்ளீட்டட் தேர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் ஓகே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஸ்கீம் ஒன்னில் 2.2 கிகாவாட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ 4 கிகாவாட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இப்போ தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 மேஜர் சேலஞ்சஸ் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் அரவிந்த் பனகரியா இதை எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குரூப் 2A கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது குரூப் 2A மெயின்ஸ்லேயே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குரூப் 2ல் வந்து மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாடு என்னென்ன மாதிரியான ப்ரைமரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு ஜென்ரலாகவும் நீங்கள் இதை பார்க்கலாம் இல்லை ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்னென்ன ப்ரைமரி சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இஸ் ஃபேஸிங் 3 ப்ரைமரி சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் நேச்சுரல் டிசீசஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் ரைசிங் ஏஜ் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரேபிட் அர்பனைசேஷன் நீட் ஆஃப் ரேபிட் அர்பனைசேஷன் இந்த 3 விஷயம் தான் இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட நம்ம கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹஸ் அஃபெக்டட் சிவியர்லி டியூ டு த இம்பேக்ட் காஸ்ட் பை த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் சைக்ளோன்ஸாக இருக்கட்டும் டொரன்ஷியல் ரெயின்ஸாக இருக்கட்டும் ஃப்ளட்டிங்ஸாக இருக்கட்டும் இதனால் நாட் ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் but also lives has been affected ஓகேங்களா நார்மலான ஃபங்க்ஷனிங் ஆஃப் லைஃப்ஸ் அதுவும் அஃபெக்ட் ஆகுது ஃபேக்ட்ரி சிஸ்டம் பாதிக்கப்படுது இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது தொழில் பாதிக்கப்படுது இது எல்லாமே பாதிப்பு உண்டாகுது
ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் வேணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் அலாட் சம் இம்பார்ட்டண்ட் ஃபண்டிங்ஸ். ஏன்னா நம்மளோட ஃபண்டை நம்மளால் வந்து ஒழுங்காகவும் கொடுக்க முடியல, ஏன்னா நம்மக்கிட்ட இல்லை. பிகாஸ் ஆஃப் த அதிகார குவியல்கள் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே. அதே மாதிரி ஃப்ளாகிங் த இன்க்ரீஸ் ஆஃப் த எல்டர்லி பாப்புலேஷன், இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான இம்பேக்ட் தான். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இன் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36.4. அப்போ ஏஜ் தமிழ்நாடோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 36 வயசு, அதுதான் ஆவரேஜ் ஏஜ் தமிழ்நாடோட வயசு. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் முடியும் போது ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38.5. இப்போ இதையே உத்தரப்பிரதேஷ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 9.5 இயர்ஸ் தானா ஆவரேஜ் உத்தரப்பிரதேஷோட வயசு. ஓகேங்களா. அப்போ அவங்களுக்கான அந்த ஹாஸ்பிட்டல் கட்டமைப்பு எப்படி இருக்கும், நம்மளோட ஹாஸ்பிட்டல் கட்டமைப்பு என்ன தான் அதிகமாக இருந்தாலும் அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவே நமக்கு செலவாயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸான அந்த ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், நமக்கு அதிகமாக இருக்கும் நார்த் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸை விட. ஏன்னா நம்மளோட ஏஜிங் பாப்புலேஷன் அதிகம், டிபெண்டன்சி அதிகம். இப்போ டிபெண்டன்சி அதிகமாகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஒர்க்கிங் பாப்புலேஷன் ஏன்னா கம்மி, டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அதிகமாக வராங்க. இப்போ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். டெமோகிராஃபிக் கிரைசிஸ் நமக்கு வரப்போகுது சுச்சுவேஷன் இப்போ. அப்போ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமான காசு நமக்கு ஃபண்டிங் தேவை. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ரேபிட் அர்பனைசேஷன், அர்பனைசேஷன்னாலையும் நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் வருது. அர்பனைசேஷன்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த அம்யூனிட்டிஸ் வந்து இன்னும் சரியாக பண்ண முடியல, அதுக்கும் நமக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த 3 விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 16th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட அதிகமான ஃபண்ட்ஸ் கேட்டிருக்கோம். அதை எப்படி வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளுடைய அந்த பிபிடியை வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மேன் வந்து வெகுவாக பாராட்டியிருக்கார். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41% இப்போ டெவாலுவேஷன் பண்ணுறாங்க ஸ்டேட்ஸுக்கு, அதை 50%ஆக மாற்ற சொல்லி கேட்டிருக்கோம். ஏன் இந்த 50%ஆக மாற்றணும் அப்படிங்கிறதையுமே வந்து இன் டீட்டெயில்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒய் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரை வந்து நல்லா அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கோம். அப்படிங்கிறது தான் இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம பாராட்டியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு அந்த வெயிட்டேஜ் 15% வந்து எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு த கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமி, ஸ்டேட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த எக்கனாமிக்கு அந்த 15%ஆக ஏற்றுங்க அப்படின்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு க்ரைட்டீரியாவாக வைங்க. இப்போ எங்களோட ஜிடிபி எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா. அந்த கான்ட்ரிபியூஷனை 15% ஆக்குங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஸ்டேட்டோட ஜிடிபி வந்து 8% வந்து இந்தியாவோட ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, எங்களுக்கு 8% டிவல்யூஷன் அந்த பர்சன்டேஜ் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் அந்த பொருள். ஓகேங்களா. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரிஸ் எக்கனாமி, அதுக்கு வெயிட்டேஜ் வந்து 15% ஆக்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்குங்க. என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ்னா, வித் ரெஸ்பெக்ட் டு இன்கம் டிஸ்டன்ஸ் இன் த டிவல்யூஷன். இன்கம் டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்குமான இந்த பெர் கேபிட்டா இன்கம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது யாருக்கு கம்மியோ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ 45%ஆக இருக்கக்கூடிய விஷயத்தை 35%ஆக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு பாப்புலேஷன் சென்சஸ் 2011 சென்சஸ் படி வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுறீங்களா, 2071 சென்சஸ் 1971 சென்சஸ் படி நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது 20%ஆக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 15% கிடைக்கிற அந்த வெயிட்டேஜ் நமக்கு 20%ஆக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அந்த டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய அந்த பாப்புலேஷனை கட்டுப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது தான் டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு வந்து 12.2% வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்குன்னா, அதை 20%ஆக மாற்றுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸை மாற்ற சொல்லியும் கேட்டிருக்காங்க, டிவல்யூஷனையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வெர்டிக்கல் டெவல்யூஷன், நான் டேக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இப்போ ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க, அதையுமே டிவால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை டிவால்வ் பண்ணுங்கள் ஒன்று, இல்லைனா வந்து இந்த மாதிரி அந்த 41%லேருந்து 50% ஆக்குங்க டிவல்யூஷனை
அப்போ எங்களுக்கு அந்த லாஸ் காம்பன்சேஷன் ஆகிடும் அப்படிங்கிறத தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நீட் 6.8 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்ஸுக்கு. இது இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.3 lakh crore வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா எக்ஸ்ட்ரா அந்த க்ரைட்டீரியாவெல்லாம் கேட்குறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு கார்பஸ், இதை வந்து 50% உயர்த்துங்க, 90:10 ஃபண்டிங்கில் 50% உயர்த்துங்கன்னு நம்ம திருப்பி வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். ஓகே, அதே மாதிரி அந்த டிசாஸ்டர் ரிஸ்க் இண்டெக்ஸில் நியூ இண்டெக்ஸை வந்து நீங்கள் சேர்க்கணும். பேராமீட்டர்ஸ் லைக் கோஸ்ட் லைன் லென்த்து, அர்பனைசேஷன், இதையும் சேருங்க. இதை சேர்த்து நீங்கள் அந்த இண்டெக்ஸ் ரிஸ்க்கை கொடுங்க. அதுக்கப்புறம் அலோகேஷன் வந்து அர்பன் ஃப்ளண்டிங்க்கு, ட்ராட்டுக்கு, கோஸ்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனித்தனியாக அலோகேஷன் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லோக்கல் பாடிஸோடைய அந்த கிராண்ட் இருக்குல்ல, அதை 5% இன்னும் ஒரு 5% அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து 50% ஃபார் பஞ்சாயத், 50% ஃபார் லோக்கல் பாடிஸ்க்கு கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து திறந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அட் ஜெயம்கொண்டான். ஓகே, தைவான் பேஸ்டு கம்பெனியோட என்ன பண்ணியிருக்கோம்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படிங்கிற அந்த நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அரியலூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அரியலூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய். அதில் நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன், கிட்ஸ் ஃபார் மதர்ஸ் ஹெல்த் மிக்ஸ், கீஸ், அயன் ஃபோலிக் ஆசிடு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அயன் அண்ட் உமன் மதர்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் இதை ஊட்டச்சத்தை உறுதி பண்ணுற அந்த ஸ்கீம் இது. ஓகே, நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு புதுமை பெண் ஸ்கீம். இதனால் என்ன ஆயிருக்குன்னு இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் புதுமை பெண் ஸ்கீம் என்னென்ன ஆயிருக்கு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீம்னால கிட்டத்தட்ட 6.9% வந்து காலேஜ் போகக்கூடிய அந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கான் பெண்களிடையே. ஓகேங்களா? இட் இஸ் அ வெல்கம் ஸ்டெப். பிகாஸ் ஆஃப் இட் இஸ் அ வெல்கம் ஸ்டெப். 36 அதில் அந்த 6.9%ல் வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு கருதப்படக்கூடிய எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சியோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 38%. எஸ்டியோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அந்த மோஸ்ட் பேக்வேர்டு எம்பிசியோட பர்சன்டேஜ் 34, பிசியோட பர்சன்டேஜ் 24%ன்னு போட்டிருக்காங்க. அதில் எது வந்து ரொம்ப அதிகமான டிஸ்ட்ரிக்ட் எது அதிகம்னு பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து தான் அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமோட பேர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். அதுதான் வந்து புதுமை பெண் ஸ்கீமாக வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா டு என்ஹான்ஸ் த என்ரோல்மெண்ட். இதோட எய்மே வந்து என்ரோல்மெண்ட் ஆஃப் த கேர்ள் சில்ட்ரன். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்களோ அவங்கள அடுத்து அந்த ஹையர் எஜுகேஷனை ரிட்டென்ஷன் பண்ணணுன்றதுக்கான ஸ்கீம் இது. யாரெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபா வந்து ஊக்கத்தொகையாக வந்து வழங்கப்படும். ஓகேங்களா? எப்படி வழங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் தான் வழங்குறாங்க. இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான சுவாரஸ்யமான விஷயம், எப்படி இவங்க இந்த எய்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இனிஷியலாக வந்து அந்த எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் பயன்படுத்துகிறாங்க, போயிட்டு வர செலவு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்கில் பில்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது புதுசாக ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறதுக்காக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 1000 ரூபாயை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ரூரலில் இருந்து போகக்கூடிய அந்த எண்ணிக்கை, அவங்களுடைய அந்த பெனிஃபிஷரி அதிகமாக இருக்காங்க. அர்பன் பெனிஃபிஷரியை விட ரூரல் பெனிஃபிஷரி அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஸ்கீம்ஸ். ஓகே, இதோட வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 4 நாள் நியூஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. டிரோகேட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து தரக்குறைவான அப்படின்னு அர்த்தம். ஓகே,
கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ரஷ்யா வார் வந்து இன்னும் வந்து அந்த வார் போயிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக படித்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிசைலையுமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைலையுமே வந்து ரஷ்யா லான்ச் பண்ணிட்டாங்கன்னு நேற்றோ ஒரு நியூஸ் படித்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்கு. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஜூஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு 3 இம்பார்ட்டண்டான ரிலீஜன் இருக்குங்க. ஜூஸ், அப்புறமா வந்து கிறிஸ்டியானிட்டி, அப்புறமா வந்து இஸ்லாம். இந்த 3மே வந்து ஒரு காமன் ஆன்சிஸ்டரை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிபிலிக்கல் டேர்ம்ஸில் சொல்லப்படக்கூடிய அந்த ஆப்ரஹாமை தான் வந்து இஸ்லாமில் வந்து இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஜூஸுக்கும் அவர் தான் வந்து முதல் வழி தோன்றல் மாதிரி. அப்போது ட்ரேசிங் த காமன் லீனேஜ், அதுதான் வந்து ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். அப்போ எல்லாருமே அந்த அரப் ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நார்மலைசேஷனுக்கு வராங்க த்ரூ ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது என்ன அர்த்தம்? ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் மூலமாக கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் இன் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஸை வளர்த்துக்கணுங்கிறது தான் அந்த ஆப்ரஹாம் அக்கார்டு. அதில் எந்த கண்ட்ரிஸ் இருக்காங்கிறது தான் முக்கியம். ஓகே, அதுவும் ஈரானுடைய டாமினன்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு காரணம் இஸ்ரேல் கூட சேர்ந்ததுக்கு. ஓகே, எக்கனாமிக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு வேணுங்களா? எக்கனாமிக்கு ஸ்டாண்டர்ட் புக் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு புக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான புக்கு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து சங்கர் கணேஷ் இருக்குது, அப்படி இல்லைனா விவேக் சிங்னு ஒரு புக் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மெயின்ஸுக்கும் ரிலேட்டடாக யூஸ் ஆகும். பட் செலக்டட் டாபிக்ஸாக படிங்க, எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. சங்கர் கணேஷ் எல்லாத்தையும் படிக்கலாம், விவேக் சிங் வந்து செலக்டடாக படிங்க. ஓகே, அப்படி எந்த பாலினேட்டிங் ஏஜென்ட்னு கிடையாதுங்க, எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஓகே, ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டயபெட்டிஸுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிஸ் இல்லைனா அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த மாதிரி மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தான் ரொம்ப அதிகம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். ஓகே, இல்லைனா டயபெட்டிஸை கம்மி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஸ்கீம்ஸ் இருந்தால் அதை கேட்பாங்க ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். தமிழ்நாடு ரிலேட்டடான நியூஸை ஸ்கிப் பண்ணலாமா யூபிஎஸ்சி பசங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது தான். பட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வந்து தமிழ்நாடு நியூஸ் இருக்குல்ல, அது வந்து யூபிஎஸ்சிக்குமே இம்பார்ட்டண்ட் தான். மற்றது எல்லாமே டிஎன்பிசி பசங்களுக்கு தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, டிஎன்பிசி அதாவது வந்து டிஎன் நியூஸஸ் வந்து இந்த அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்கமிங் கிளாஸஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வந்து போடுவோம், இல்லைனா இருக்காது. ஓகேங்களா? போடணுமேங்கிறதுக்காக போட மாட்டோம். சிஓபி வீடியோ வந்து அடுத்து வரும். ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச உடனே நான் ஃபுல்லாக ஃபைனலாக ஒரு இது வரட்டும், நான் அதுக்கப்புறம் போட்டுடுறேன். ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் கெப்பாசிட்டி இன் பர்சன்டேஜ் தெரிலிங்க, அது எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? 6th-லேருந்து 12th வரைக்கும் சயின்ஸ் என்சிஆர்டி படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளோ ஃபுல்லாலாம் தேவையில்லைங்க, டாபிக் வைஸ் படிங்க போதும். டாபிக் வைஸ் இம்பார்ட்டன்ஸ் என்னவோ அதை படிங்க. 12th பயாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை படிங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே போதுமானது. 5 ஸ்கீம் வந்து பர்டிகுலர்லி வந்து இட் இஸ் ஃபார் தொல்குடின்னு இருக்குது. தொல்குடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தொல்குடி, ஆதிக்குடி, இதெல்லாம் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா வந்து ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸை சொல்லுவாங்க. ஸோ எஸ்டி மக்களுக்கான அந்த ஸ்கீம் தான் 5 ஸ்கீம். Any new initiatives developing human resource in health and employment? எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்.
அங்கே வந்து நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கனாலே போதும். ஆயுஷ்மான் பாரத் அங்கே இருக்குது. இங்கே வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குது. ஓகேங்களா, ஹெல்த்துக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாமேனா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் படிங்க போதும். ஆனால் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸே பாலிட்டியில் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸே கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நான் இப்போ கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணுமானா படிச்சிங்கன்னா நல்லது. அட்லீஸ்ட் வந்து அதனால தான் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் அதை பாருங்கள். பிடிக்கலன்னா ஃபுல்லாக, அதாவது வந்து புரியலன்னா ஃபுல் ஆர்டிகல்ஸையும் படிங்க. புரிஞ்சுது அப்படின்னா இதுவே போதுமானது. ஓகேங்களா, நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸே போதுமானது. பாலிட்டி மெயின்ஸுக்கு இதுதாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தான், வேறு வழியே கிடையாது. லக்ஷ்மிகாந்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸை படிங்க. அதுதான் பாலிட்டி மெயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் 360 டிகிரியில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது செப்பரேஷன் ஆஃப் பவர், பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், அதுக்கப்புறமா வந்து ஃபெடரலிசம், இதுக்கெல்லாம் தனியாக நோட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றது இது கூட எக்ஸாம்பிளாகவும் பெர்ஸ்பெக்டிவ்ஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓடிஎஃப்னா என்னன்னு தெரியல. ஓடிஎஃப்னா நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு புரியல. ஃபுல் ஃபார்ம் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயா? ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, ஸ்வச் பாரத் ஸ்கீம். ஓகேங்களா, அந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம், அதுக்கப்புறம் ஸ்வச் பாரத் ஸ்கீம் ப்ளஸ்ன்னு இப்போ அடுத்து 2.0 வந்துருச்சு. ஓகேங்களா, ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்னா கழிப்பறைகளில் அந்த டெஃபிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த விஷயம். ஓகேங்களா, அதுக்கு கழிப்பறைகள் இருக்கணும். அதுக்கு சம்மந்தமான அந்த கழிப்பறைகள் வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கணும். ஃபங்க்ஷனல்னால் என்ன அர்த்தம்? அதை க்ளீன் பண்ணி அதுக்கு வாட்டர் யூசேஜ் இது எல்லாமே இருக்கணும். அதுதான் அதுக்கப்புறம் அந்த கழிப்பறையை யூஸ் பண்ணணுன்ற அந்த ஒரு மென்டல் இது இருக்குல்ல, அதை வந்து மக்களிடையே வந்து புகுத்தணும். இதுதான் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை. ஓகேங்களா, இல்லை அந்த மாதிரி ரஷ்யா எந்த ஒரு அக்காடும் இல்லைங்க. ஓகேங்களா, ஆமாம், ஜாகிரஃபிக்கு வந்து டிரகேட்ரிக்கு மீனிங் நான் சொன்னேனே, டிரகேட்ரினா வந்து கீழ்த்தரமான அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஜாகிரஃபிக்கு எல்லா மேப்பும் படிக்கணுமானா எல்லா மேப்பும் படிக்கணும் தான். ஓகே, எல்லா மேப்பும் படிக்கணும். அதாவது வந்து ஸ்டாண்டர்ட் மேப்ஸ்ன்னு இருக்குங்க. தமிழ்நாடு, அதாவது வந்து இந்தியா ஸ்டேட்ஸோட மேப்பு, அப்புறமா வந்து ஆஃப்ரிக்கா அந்த இது வேர்ல்டு மேப் எல்லாத்தையும் பாருங்கள் ஸ்டாண்டர்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவேட்டரில் இப்போது வரக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்னது, அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் ஈக்குவேட்டரில் இது டாபிக் ஆஃப் கேன்சரில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் வந்து கிராஸ் ஆகுது, இப்படி சில ஸ்டாண்டர்டான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மேப்பில் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மேப்ஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ. எக்கனாமிக்ஸ் அந்த ஏஐசி ஃபவுண்டேஷன் கோர்ஸே எனஃப் தான். அதாவது வந்து உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டிக்கு எனஃப். ஓகேங்களா, பட் அடுத்து ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த புக்கை சொன்னேன். ஓகேங்களா, மெயின்ஸுக்கான இந்த புக்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அந்த மெயின்ஸ் தீமை வச்சு படிங்க. ஓகே, ஸோ படித்தா நோட்ஸ் எடுக்கட்டேன், எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்காதீங்க. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ 1 வேர்டு 1 லைனில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கணும் நோட்ஸில். ஓகேங்களா, ஸோ நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அப்புறமா வந்து நோட்ஸாக எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுங்க, போதுமானது. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும், அந்த புக்கையே திருப்பி நோட்டாக மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைம் தான் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், இப்போ யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா? கண்டிப்பாக
காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்க, இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நோ வரிஸ். ஓகே, அப்போ நீங்கள் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னா, யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் த ஃபவுண்டேஷன், ஸ்டாட்டிக் போர்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸை முடிஞ்ச அளவுக்கு படிங்க, புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க, போதும். அதுக்கப்புறமா வந்து கிராமட்டிக்கலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பிகாஸ் ஆஃப் யுவர் இன்டர்வியூ. அதே மாதிரி ரைட்டிங்கையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பிகாஸ் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு டைம் அப்போ கரெக்டாக வரும் பொழுது யூ வில் கிளியர். ஓகே, ஈஸிலி யூ கேன் கிளியர். இந்தியா இட்டாலி அக்ரிமெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நான் ஒன்றா செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகே, காரா அடாப்ஷனும் அடாப்டேஷன்னா என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. ப்ரிப்பரேஷன் டைம் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வந்தால் அது ப்ரிப்பரேஷனை அஃபெக்ட் பண்ணுமானா அது ப்ரிப்பரேஷனுக்கெலாம் அஃபெக்ட் பண்ணாது. அது ஹெல்த்துக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பழைய மாதிரி நீங்கள் படித்த ஸ்விங்கில் படிக்க முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அந்த ஒரு இதுக்கு இன்னும் ஒரு 1 வீக்லேயோ 1.5 வீக்ஸ்லேயோ உங்களால் வந்துட முடியும். ஓகே, அப்ரோச் ஹிஸ்ட்ரி வந்து என்னோடய ஹிஸ்ட்ரி வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள், அதுலேயே நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஃபவுண்டேஷன் ஏஐசிஎஸ்சிசி இந்த சேனலில் நம்மளோட ஹிஸ்ட்ரி வீடியோ போட்டிருக்கோம், அந்த ஹிஸ்ட்ரி வீடியோவை பாருங்கள், போதுமானது. ஓகேங்களா, அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த கண்டென்ட் போதுமானதுன்னு சொல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ரைட்டிங் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா எழுதிக்கிட்டே இருங்க, எழுதி பாருங்கள், அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்லி இட் வில் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. எல்லாருக்குமான கேள்விகள் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க, நாளைக்கு பார்ப்போம்.